கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இரண்டாக பிரிந்து இருவேறு திசைகளில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் பாதி பாதியாக இருக்கானா இல்லை. 75 25ஆவோ 80 20ஆவோ 80 திமுகவை விரும்பாமல் தாவேகாவுடன் போகுது. பெரும்பான்மை கேசி வேணுகோபால் அனுப்புகிறாங்கன்றதே ஒரு தமாஷான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல தாவேகா பக்கம் போகணும்னு இந்த கதையை ஆரம்பித்தவரே அவர் தான். அவரை பஞ்சாயத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எதை நோக்கி போகுது? ராகுலுடைய அனுமதி இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தியோ ஷோடங்கரோ மாணிக் தாக்கூர் நெருக்கமானவர் ராகுல் காந்தி, இவ்வளோ தூரம் பேசுவாங்களா? பேச அனுமதிக்கப்பட்டிருப்பார்களா? டிஆர் பாலு பாருங்க, அது என்னதான் இருந்தாலும் பாருங்க மன நெஞ்ச நக்கிட்டாருங்க. 10 கப்பல் வாங்கினீங்கன்னு கிடையாது. இல்லை, யார் சொன்னா இந்த மாதிரிலாம் அவதூறுலாம் பேசாதீங்க. 2 கப்பல் தான் வாங்கினேன். எப்போ அந்த மத்திய அமைச்சர் இந்த சேதுபாலன். ஆனால் அண்ணாமலைக்கும் தெரியாத டிஆர் பாலுக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஒரு ரகசியம். அண்ணாமலைக்கு தெரியாத டிஆர் பாலுக்கு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஆமாம். இப்போ அண்ணாமலை என்னமோ இப்போ மன்மோகன் சிங் பீரியடில் வாங்கின 2 கப்பலை பற்றி சொல்கிறாரு. என்ன கேட்டிங்கன்னா 1980களில் அவர் வாங்கின கப்பலை கடனில் வாங்கிட்டு கடனை கட்டாமல் டபாச்சது கதை பூரா எங்கிட்ட இருக்குது. இப்போ விஐபி அரசியல், விஐபி அப்படின்னு போகும்போது சினிமாவோ அரசியலோ தொழிலதிபர்களோ போனால், தனிப்பட்ட வாழ்க்கைன்னு போனால் அது கொஞ்சம் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு தான் நான் என்ன சொல்கிறேன், பொதுமக்களுக்கு என்ன பயன் இருக்குது? நம்ம எப்போ அதை பேசுவோன்னா, அந்த தனிப்பட்ட உறவை வைத்து நீங்கள் அரசு செலவு ஏதாவது செஞ்சீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நான் ரேஸ் விட்றேன் ஐயா, நீங்கள் யாரோட நீங்கள் நட்பாருங்க, மக்கள் வரி பணத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அந்த இடத்துல தான் நம்ம நுழைவோம். நீங்கள் போய் நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன உங்களுக்கு முக லட்சணம் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. நயினார் நாகேந்திரன் பேசுனது தவறு, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும், தெரிவித்துட்டார். நம்ம ஒரு படம், டெமோக்ரஸி படம், நின்று போன படம். இந்த நின்று போனால் இப்போ ஏப்ரல் 30 வரைக்கும் வராது அப்படின்னு ஒரு செய்தி வந்துடுச்சு. இந்த ப்ரொடியூசரே அந்த தயாரிப்பாளரே கொடுத்துட்டாரு. நம்ம கேள்விப்பட்ட நமக்கு வழக்கமான தகவல்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ இது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஓடிடிக்கு பேச ஆரம்பிச்சு, டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? சொல்லுங்க. முதல் கேள்வி சேலத்தில் இருந்து மாதேஸ்வரன் கேட்கிறார். T20 கிரிக்கெட் மேட்ச் போல கடைசி ஓவரில் திமுக அரசு ரூபாய் 5000 கொடுத்து 6 அடித்து விட்டதே, மீண்டும் திமுக அரசு தானா? சந்தோஷத்துல கேட்கிறாரா இல்ல கவலையில கேட்கிறாரான்னு தெரியலையே. இல்லை, குழப்பத்தில் கேட்குறாரான்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு திடீர்னு ஒரு நிலைமை மாறுதான்னு. ఇంకో అక్కడ దేశం తెలిసిందా? ఎక్కడ దేశం సార్? అక్కడ దేశం అంటే ఆంధ్రప్రదేశ్. రైట్. అక్కడ దేశం తెలిసిందా? అక్కడ జగన్ రెడ్డిని ஒரு மனுஷாள், చీఫ్ మినిస్టర్ చంద్రబాబు నాయుడు గారికి మున్నాళ్ళ చీఫ్ మినిస్టర్ జగన్ రెడ్డి. జగన్ రెడ్డి గారు 2024 ఎలక్షన్, అసెంబ్లీ ఎలక్షన్లో 5,000 ఇచ్చారు. 175 సీట్స్లో జగన్ రెడ్డి గారు 11 సీట్స్ அவருக்கு దొరికింది. 175 సీట్స్లో 11 సీట్స్, 11 ఓన్లీ, 3rd ప్లేస్ దొరికింది. ఇప్పుడు చూస్తారా, ప్రజలు మూర్ఖుడు లేదు, మూర్ఖుడుனா முட்டாள், ప్రజలుனா மக்கள், ప్రజలు
మూర్ఖుడు లేదు, లేదు. ఇంటెలిజెంట్లు. ம். உங்களுக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆ. தெலுங்கில் சொல்லி வச்சா அது ரைட்டு. தமிழ்நாடு பிரஜாலு. அதான் சொல்கிறேன். ஆ. அது எப்படின்னு பார்க்கணும். இது உங்களுக்கு எதுக்காக நான் தெலுங்கில் சொன்னேன்னா, ம். ஒரு தெலுங்கு சமாச்சாரம் ஒன்று, பிற்காலத்தில் நீங்களும் ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தெலுங்கு தெரிஞ்சதுன்னா இது கட்டாயம் தெலுங்கு தெரியணுமே இப்ப. சான்ஸ் அதிகமாக உங்களுக்கு இருக்குல்ல, தெலுங்கு தெரிஞ்சா. நானே இப்ப 2 வாரத்தை கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட. பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்களை அமைச்சராக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தெலுங்கு கற்றுத்தரேன், அதை புரிஞ்சுங்க. நன்றி சார். சரி, ரைட். என்னன்னா இதில் என்ன தமாஷ்னா, கூட்டணின்னு சொல்லப்படுற ம். காங்கிரஸ்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5000 கொடுத்ததெல்லாம் சந்தோஷம், ஆனால் இப்படி தான் வந்து 9 மாநிலத்தில் வந்து தேர்தலுக்கு முன்னால் கொடுத்தாங்க. ஆமா. அதில் 5 மாநிலத்தில் அந்த ஆளுங்கட்சி கொடுத்த கட்சி தோற்று போச்சு. 4 மாநிலத்தில் தான் ஜெயிச்சுது. இப்போ தோற்று போனதில் ஒன்று தான் அக்கட தேசம் நம்ம சொன்னது. 5000 கொடுத்தும் அதுவும் பெண்களுக்கு இதே மாதிரி தான். இந்த பொம்பளைங்களுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. இதே மாதிரி தான் ஜெகன் ரெட்டி நம்பி கொடுத்தாரு, அவ்வளோதான். పోయింది. என்ன దొరికింది? 11 సీట్స్ దొరికింది. పవన్ కళ్యాణ్కి 21 సీట్, அவருக்கு 143 இவருக்கு சந்திரபாபு நாயுடு. இவருக்கு 11, 3வது இடம். கேவலம் இல்லையா? ஒரு அது ஆளுங்கட்சியாக இருந்துட்டு அடுத்தது ஏதோ மாதிரி எதிர்கட்சி ஆகலாம். எனக்கு 2011 தான் நினைவுக்கு வருது. எப்படி அதிமுக, அதுக்கு போய் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், திமுக 3வது இடத்துல. இது ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் ஒரு உதாரணம் இருக்கா? ஆமா. அப்போ நீங்கள் இந்த 5000 கொடுத்ததுனால அது சிக்ஸர்னு சொல்ல முடியாது. கடைசியில் அந்த சிக்ஸர் அந்த பவுண்ட்ரியில் வந்து நம்ம ரிங்கு சர்மா மாதிரி ஒரு நல்ல வந்து அருமையான ஃபீல்டர் ஒருத்தர் நின்னார்னா போல்டு. இது வந்து அதனால சிக்ஸர்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. இது வந்து அவங்க நம்ம சொன்னால் வந்து விமர்சனம்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ்லேயே என்ன சொல்கிறாங்க, 9 மாநிலத்தில் 5 மாநிலத்தில் கொடுத்தும் பிரயோஜனம் தோற்று போச்சு. 4 மாநிலத்தில் தான் வந்து அது கிளிக் ஆச்சு. இப்போ இது 4ல் வருமா 5ல் வருமா? ரெண்டாவது இந்த 5000 கொடுத்ததுனால அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்குலாம் ஏப்ரல் மாதம் இருந்ததுன்னா உங்களுக்கு எனக்குலாம் வந்து குளிரும், ஸ்வெட்டர் வாங்கணும் நம்ம. ஆமாம். பெண்களுக்கு அதுவும் வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கோடை காலம் வருது. இப்போ பெண்களில் நிறைய பெண்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் 1.3, அதாவது இப்போ 1.3 கோடி தான் வந்து தகுதி. முதல்ல 1.1 இருந்தது, இப்போ 1.3 ஆக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு மட்டும் கோடை காலம். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கோடை காலம். அப்போ இப்போ தகுதி இல்லாத பெண்கள், இந்த மெரிட் லிஸ்ட் உள்ள வராத பெண்கள், அவங்களுக்குலாம் இப்போ குளிர் காலம், ஏப்ரல் மாதம். சொட்டர் போட்டுக்கணும். சொட்டர் போட்டுக்கணும். ஆம்பளைங்க பூரா இவங்க எல்லாரும் சொட்டர் போட்டுக்கணும். போகிற இல்லைன்னா கம்பளி போகிறையாவது போட்டிக்கணும். இல்லை வீரன் எதுவும் வீரன் குளிருக்கு ஐயோ வீரன் வந்து உங்களுக்கு வீரனுடைய கதை தெரியாதா? இப்போ கூட ஒரு மாநாடு நடத்துனாங்கல்ல. ஆமா, அரசியல் மாநாடு தான் நடத்துறாங்க. இல்லையா, அதான் நடத்துறாங்க. இப்போ தாமோ அன்பரசன் ஒரு அமைச்சர் அவருடைய ஏற்பாட்டில் செங்கல்பட்டு நடத்துறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமாக சேரில் வந்து ஒரு மிக்சர் பாக்கெட்டு, ஒரு தண்ணி பாட்டிலு, சாதாரண தண்ணி பாட்டிலு அதெல்லாம் வைப்பாங்க. இதில் ஒரு கேம்ப கோலா கூட ஒரு வீரன் பாட்டில். தமிழ்நாட்டு மக்களுக்கு வீரம் ஊட்டுவது தான் திராவிடம்னா இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? ஐ அக்செப்டட். ஒரு சீட்லேயும் அந்த வீரன் பாட்டில் ஒன்று வச்சுட்டாங்களே, தமிழக மக்களுக்கு வீரம் வருமா வராதா? அப்போ தான் வந்து இது வீர திருநாடு, வீர தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னமோ வீரனா வீரபாண்டிய கட்டபொம்மை, அப்புறம் மருது சகோதரர்கள், வாஞ்சிநாதன் இப்படிலாம் கணக்கு பண்ணி வீரம், அப்படிலாம் நம்ம திருப்பூர் குமரன்லாம் கணக்கு போட்டோம். இது வீர தமிழ்நாடுன்றது வீரன் தமிழ்நாடு. இதுதான் வந்து இது வச்சுட்டு இந்த 5000 ரூபா கொடுத்ததுனால நீங்கள் வந்து 26 மாதமோ 28 மாதமோ கொடுக்காம விட்டுது. ஸ்டார்டிங்கில் 21லேருந்து ஆரம்பிச்சு அதெல்லாம் கணக்கு பார்த்து மக்கள் இப்போ என்ன கேட்குறாங்க, 5 கொடுத்துட்டீங்க, அந்த 28 வரல, தாலிக்கு தங்க வரல, ஸ்கூட்டர் நிறுத்திட்டீங்க, ஸ்கூட்டி பெண்களுக்கு, அப்புறம் இந்த லேப்டாப் வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்களுக்கு இல்லை, இப்படி ஒழுங்கா ஒர்க் ஆகல, எல்லாம் இப்போ அம்மா மருந்துகம் இல்லை, அம்மா உணவகம் இல்லை, சரியா இல்லை, இப்போல்லாம் கணக்கு பார்த்து இதெல்லாம் கூட்டினா என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க.
அதனால் நீங்கள் கடைசி பாலில் வந்து கண்ணை மூடிட்டு தூக்கி அடிச்சிட்டீங்க. அது இன்னும் அம்பையர் வந்து லைனை தாண்டுச்சா தாண்டலையான்னு இல்லை, லைனை வந்து அது வந்து ஃபீல்டிங்கை வந்து பிடிச்சிட்டாங்களா பிடிக்கலையா, பந்த லைனுக்கு முன்னாலேயா பின்னாலேயா அப்படிங்கிறது தேர்தல் அன்னைக்கு தெரிஞ்சுப்போம். ஆனால் அமைச்சரானா நிச்சயமாக என்னை ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா சார். உங்களுக்கு வந்து அமைச்சராவத்துக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து உங்களுக்கு தெலுங்கு கற்றுக் கொடுத்த ஆசானை மறந்து விடாதீங்க. கண்டிப்பா. திருவள்ளூர்ல இருந்து அடுத்ததாக வீரராகவன் கேட்கிறார், தமிழ்நாடு பெயரையே மாற்ற துடிக்கிறார்கள் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின், உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா திருசக்தியாரே? ஏங்க, தமிழ்நாடு பேரை நம்ம ஏற்கனவே மதராஸ் மாகாணம்னு இருந்தது தான் தமிழ்நாடுன்னு மாற்றினது நாங்கள் தான் மாற்றினோம், அண்ணாதுரை தான் மாற்றினாருன்னு சொல்லி கதை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அண்ணாதுரை வந்து சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை அறிவித்தார். ஆனால் அதுக்கு முன்னால் அதுக்கு போராட்டம் பண்ணி உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார் போன்ற பலர், சங்கரலிங்கனார் உட்பட பலர் தமிழ்நாடு. அதுக்கெல்லாம் முன்னால் 1962 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது, முதல்வராக இருக்கும்போது பல பள்ளிக்கூடங்களில் முதலமைச்சர் தமிழ்நாடுன்னு போட்ட கல்வெட்டுலாம் இன்னும் இருக்குது. அப்போ தமிழ்நாடுங்கிற பேர் செந்தமிழ் நாடு இன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சுதந்திரத்துக்கு முன்னாலேயே இறந்து போன மகாகவி பாரதியார் பாடியிருக்காரு. ஆமாம். இன்னுமோ இவங்க தான் இந்த டெஸ்ட் டியூப் லேபில் வச்சு கண்டுபிடிச்சா மாதிரி தமிழ்நாடு பேர் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இப்போ தமிழ்நாடு பேரை மாற்றணும்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இல்லை, அது நமக்கு என்ன புரியலன்னா, அன்னிலேருந்து ஈவேரா அவர்கள் வந்து ராமசாமி நாயக்கர் என்ன சொன்னார், ஜின்னா அவர்களுக்கு எழுதி பாகிஸ்தானோட திராவிட நாடு வாங்கி கொடுன்னு கேட்டார். ஆமாம். விக்டோரியா மகாராணிக்கு எழுதி எனக்கு வந்து திராவிட நாடு வேணும்னு கேட்டார். அப்புறம் இதை வந்து சரி ஏதோ அவர் தான் கேட்டாருன்னு இல்லை, அண்ணாதுரை அவர்கள் வந்து தீர்மானம் அவர் முன்மொழிந்து தான் திராவிட நாடு வேணும்னு சொல்லி கேட்டது அறிஞர் அண்ணாதுரை. திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிகையை நடத்தினார். யார்? அண்ணாதுரை. அதில் தலையங்கமாக அது அந்த பேச்சு அந்த தீர்மானம் எல்லாத்தையும் அதில் போட்டார். இந்த இது வந்தபோது தான் இவர் நேரு வந்து கடிதம் எழுதிட்டார் காமராஜருக்கு. நாங்களா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தனியாக நாடுலாம் வேணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிரிவினை, இது வந்து செக்ஷன் 124 நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும், உங்கள் ஆளுங்ககிட்டலாம் இந்த பேசுகிறவங்ககிட்டலாம் சொல்லி வைங்க. அப்போ எதிர்கட்சியில் இருந்தாங்க அண்ணாதுரை திமுக எல்லாம் சொல்லி வைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு நைஸாக பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஆக தமிழ்நாடுன்ற பேர் வராமல் திராவிட நாடுன்னு வைக்கணும்னு துடிச்சது பூரா அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் ஈவேரா, அண்ணாதுரை, இந்த வகைரா, திமுக திமுக வகைரா. இப்போ தமிழ்நாடுன்ற பேரை வந்து மாற்ற யார் துடிக்கிறாரு? தமிழ்நாடுன்ற பேர் வேறு நம்ம தமிழர்கள் ஒருபோதும் நினைக்க போகிறதில்ல. ஆமாம், மாத்திரம்னு. அப்போ நீங்கள் திராவிடம்னு சொல்கிறவங்க தான் வந்து தமிழ்நாட்டை வந்து திருப்ப வந்து திராவிட நாடு திராவிடம்னு சொல்லுது பூரா நீங்கள் தான். நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம் சொல்கிறோம். நீங்கள் திராவிட பொங்கல், திராவிட கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம், திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன திராவிட பொங்கல்? கர்நாடகாவில் திராவிட பொங்கல் வைக்கிறானா, கேரளாவில் வைக்கிறானா, ஆந்திரா தெலுங்கானாவில் வைக்கிறாங்களா? அப்போது தமிழ்நாடுன்ற பேரை நாங்கள் கஷ்டப்பட்டு தமிழர்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். எங்கிருந்தோ வந்தால் நீங்கள் தான் வந்து அது திராவிட நாடுன்னு மாற்றணும்னு ட்ரை பண்ணி முடியாமல் போச்சு, யாரும் ஏற்றுக்கல. உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? மேக்சிமம் தமிழ்நாடு பேரை, அதுவும் நாங்கள் மாற்ற மாட்டோம். தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தமிழருக்கே உரிதான பேர். அவர் பிரதமர் மோடி குஜராத்திக்காரரு டெல்லியில் உட்கார்ந்துருக்காரு. அவர் ஆனால் ஐநா சபைக்கு போனால் பேசுகிறாரு, அங்கே போனால் மலேசியா போனால் பேசுகிறாரு. மலேசியாவுக்கு வந்து இந்தியா கொடுத்த நன்கொடை தமிழர்கள் அப்படின்றாரு. தமிழை பற்றி அவர் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு, யாதும் ஒரு கணின் பூங்குன்றனாரை பற்றி பேசுகிறாரு, திருமூலரை பற்றி பேசுகிறாரு. அவர் என்னமோ குஜராத் பாடல்களை போட்டு கேட்டுக்கிட்டு தேவார பாடல்கள்லாம் வந்து பாடணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் பல கோயில்களில் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யாரு? தமிழை காக்க வந்தாளுங்க. ஆமாம், எப்படி காக்குறாங்க பார்த்தீங்களா? தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் தமிழ். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சமஸ்கிருதத்தை மட்டும் மந்திரம் சொல்லக்கூடாது,
தமிழி மந்திரம் சொல்லணும்னு சொல்றீங்க, நான் 100% ஏற்றுக்கிறேன். அதனால தான் அந்த காலத்தில் ஓதுவார்னு ஒரு பதவியை ஏற்படுத்தினாங்க. ஓதுவார் வந்து இந்த தேவாரம் திருவாசகம்லாம் தமிழ் பாடல்களை சொல்வார். இந்த அர்ச்சகர் வந்து சமஸ்கிருத மந்திரங்களை சொல்வார். ஓதுவார் வந்து தமிழ் தேவாரம் திருவாசகம்லாம் பாடுவார். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பாருங்கள், கோயிலில் முழுக்க முழுக்க அர்ச்சகர்களே தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா ஆழ்வார் பாசுரம். தமிழ்நாட்டில் தமிழில் வந்து ஆன்மீக பக்தியில் பார்த்தீங்கன்னா, வைணவ சைடில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் யாராவது தெலுங்கு கன்னடம் பேசுகிறவங்க இருந்தாங்க? மலையாளம் பேசுகிறவங்க இருந்தாங்க? இல்லை, தமிழர்கள். அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள். இந்த நாயன்மார்கள்லாம் வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம்லாம் அங்கேருந்து வந்தாங்களா, இல்லை அது பேசினாங்களா? இதெல்லாம் தமிழர்கள். இவங்க எழுதுனதை வந்து வந்து அவங்க அந்த திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் வந்து பாடக்கூடாது. எப்போ இது என்ன எதுதான் நாங்கள் பாடணும்? தமிழ்நாட்டில் தமிழை தவிர எல்லாத்தையும் பாடணுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தமிழ்நாட்டை பேரை மாற்ற முனைகிறார்கள். யாருன்னு பேரை மோடியா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் மொத்தமாக வந்து பப்ளிக்கில் பேசுகிற தமிழை விட மோடி அதிகமாக பேசுகிறார். ஆமாம், உண்மையா இல்லையா? ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்த அந்த திருக்குறள், நம்ம இலக்கியங்கள், அந்த நம்மளுடைய மற்ற தமிழ் பெருமைகள் எல்லாம் வந்து அவருக்கு அதிகமாக தெரியுது. மோடிக்கும் யாராவது எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இவருக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். மோடிக்கு எழுதி கொடுத்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. வேற்றுமொழி பேசக்கூடிய வேற்றுமொழி, தாய்மொழி வேற. பொதுவாக ஹிந்தி பேசுவார், தாய்மொழி குஜராத்தி. அவருக்கு தமிழ் எங்கேயோ மூலையில் உள்ள ஒரு அது எவ்வளவு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு. அதில் வந்து அவர் வந்து எழுதி கொடுத்து பேசுனா கூட அது வந்து அவ்வளோ தூரம் அவர் பேசுகிறதே பெருசு. இங்கே நம்ம தாய்மொழி தமிழ்னு சொல்லிக்கிறோம், ஆனால் வந்து அது எழுதி கொடுத்ததை படிக்கும்போது இவ்வளவு தப்பு சொதப்புதே. அது ஒருத்தருக்கு சொதப்பினா பரவாயில்ல, அப்பையும் எல்லாருக்கும் சொதப்புதே. தமிழ்நாடு பேரை யார் மாற்றுறாங்க? மாற்றினா ஒரே ஆள் நீங்கள் தான் மாற்றுவீங்க. அது எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? இவங்க பேசுறது சுத்த தெலுங்கும் கிடையாது. நம்ம சொல்கிறது பொதுவாக அந்த தெலுங்கு பேசுகிற தமிழர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், அவர்களையும் நம்ம வந்து சகோதரர்களாக தமிழர்களாக தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா 32 அமைச்சரில் 10 அமைச்சர் அவங்க இருக்காங்களே. அப்போ வந்து நம்ம வந்து என்ன ஏற்றுக்கிறோம்னா அவங்களையும் தமிழர். இப்போ ரஜினிகாந்தை வந்து நம்ம தமிழர் இல்லைன்னு நான் சொல்கிறோம். தமிழர் தான் தவிர மராட்டி, கர்நாடகா அப்படிலாம் சொல்கிறோமா? சொல்லதில்லை. தமிழ் நடிகர் ரஜினிகாந்த் தான் சொல்கிறோம். யாரும் வர கர்நாடக நடிகர், மராட்டிய நடிகர் யாரும் சொல்லதில்லை. ஆமாம், அந்த மாதிரி நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இங்கே யாராவது இதை மாற்றணுன்னா ஐயா நீங்கள் தான் மாற்றுவீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு முழுசாக தெலுங்குலேயும் மாற்ற தெரியாது, தமிழையும் ஒழுங்காக படிக்க தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடுன்ற பேரை தமிழ்நாடு லூ அப்படின்னு மாற்றுவீங்க. லூ சேர்ந்துக்கிறோம், ஒரு லூ சேரும். இந்த லூஸ் லூலாம் நிறையா ஆயிடும்ன்றது லூ, அது வந்து லூஸ் அப்படின்னு சொல்கிறேன். மேங்கோஸ் அந்த மாதிரி லூஸ் அது ஆகிடும். இவ்வளோதானே தவிர என்னமோ தமிழ்நாட்டை பேரை மாற்றிடுவாங்கன்னு யாரும் மாற்றலை. ஒருத்தரும் மாற்றணும்னு சொல்லவும் இல்லை, அதை பற்றி பேச பதற வேண்டாம். ஆமாம், இல்லை சும்மா எதையா கிளப்பி விட வேண்டியது. தமிழ்நாட்டு பேரை மாற்றுறாங்க, என்னவா மாற்றுறாங்க? யார் மாற்றுறாங்க? சொல்லுங்கள். சும்மா அப்படி தான் ஏதாவது பண்ணுவாங்க. ரைட், அது எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, அதான். ஓகே சார். அடுத்ததாக திருக்கோயிலூரிலிருந்து சத்யராஜ் கேட்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட வங்கி கடன்களில் வாரா கடன் தொகையில் தமிழகம் முதலிடமாமே. நாங்கள் தான் தமிழ்நாட்டை எல்லா விஷயத்துலையும் முதலிடத்தில் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? எது வாரா கடனுமா? எதுலையோ கல்வியில் வந்து இருக்கிறதுலையே வந்து 8ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து தமிழ் வந்து 2ஆம் கிளாஸ் பாடம் வந்து படிக்க தெரியாமல் இருக்குது. தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து பேசும்போது நீங்கள் அந்த ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்விக்கான உரிமை, அது வந்து கல்வி திட்டம், தேசிய கல்வி திட்டம், அதை வந்து நாங்கள் அதில் சேர மாட்டோம்னு சொன்னால் பணம் கிடையாது, 2000 கோடி பணம் தர மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதனால் எங்களால் அரசு நடத்த முடியல. ஆனால் எம்ஓயில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி வந்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா கையெழுத்து போடுறேன்னு சொன்னியே, போட்டின்னா அந்த பணத்தை கொடுத்துடும். அதுலேயும் வந்து ஹைகோர்ட்டில் சொல்லி ஒரு பகுதி முதல்ல கொடுத்துட்டாங்க, மிச்ச பகுதி நீ கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்றாங்க. கையெழுத்து போட மாட்டோம். அந்த 2000 கோடி வரலன்றதுனால அரசே நடத்த முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் 6500 கோடி ரூபா காலங்காத்தால் 8 மணிக்கு அமைச்சிட முடியுது. 1,31,00,000 பெண்களுக்கு. இப்போ ஒரு ஆள் சிபிஐயில் கேஸ் போட்டார்.
அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு உச்சநீதிமன்றத்தில். ம். என்னன்னா மற்ற இவ்வளோ போராட்டம் நடக்குது. செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், ஆம்புலன்ஸ் டிரைவர் போராட்டம், அங்கன்வாடி ஆசிரியர் போராட்டம், பகுதி ஆசிரியர், இப்படி எல்லா வகையில் அரசு ஊழியர் எல்லா இடத்துலையும் போராட்டம். எல்லாமே பணி நிரந்தரம், பணம் திருப்பி திருப்பி எங்கே வந்து நிற்கிது? நிதியில பணி தான் நிரந்தரம் வேணும், அவனுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பணம் கொடுக்கணும், 4 மாதமாக சம்பளம் பாக்கி, எல்லாமே பணம் தான். ம். நிதி இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஒரே நாளில் 1500 ரூபா கொடுத்தீங்களே. இவ்வளோ பேர் போராட்டம், ஒரு 8-9 வகையான சமுதாயத்தில் போராடுறாங்க. இப்போ நான் வரும்போது கூட இன்றைக்கி கூட சைதாப்பேட்டில் இப்போ வந்து போராட்டம், அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் போராட்டம் நடந்துட்டு. அப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரே நாளில் தூக்கி பணத்தை கொடுத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு ஆள் உச்சநீதிமன்றம் போட்டு, உச்சநீதிமன்றம் அதை வந்து தள்ளுபடி பண்ணுமா, எடுப்பாங்களா தெரியாது. அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த தேர்தலுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆக அவர் அந்த அதாவது 1,36,000 கோடி வந்து கடன் வந்து வாரா கடன் பாக்கி இருக்குது. யார்? இந்த மகளிர் சுய உதவிக்குழு. நம்ம எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில், பாரு ஸ்டாலின் ஐயா வந்து தான், உதயநிதி ஐயா வந்து தான் இந்த மகளிர் சுய உதவிக்குழு. ஏன்னா வந்து அதில் போடும்போது இந்த பையில் ஒரு படத்தை போட்டு கொடுத்துட்றாங்கல்ல, இந்த பணம் உண்மையில் கொடுக்கறது வந்து மத்திய அரசு. இது அது கடன் வரல, எப்படிங்க வரும்? எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா உதயநிதி அவர்கள், இப்போ துணை முதல்வராக இருக்கார், என்ன சொன்னார்? நாங்கள் வந்தால் நகைக்கடன் வந்து எல்லாத்தையும் வந்து ரத்து பண்ணிவிடுவோம். யாரெல்லாம் கூட்டுறவு வங்கியில் இது வரைக்கும் நகைக்கடன் வாங்கலையோ, இந்த அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகுது, சீக்கிரம் போய் வாங்குங்க, நாங்கள் வந்தால் ரத்து பண்ணுவோம். இவரை நம்பி ஊர் பூரா வந்து பரவாயில்ல பணம் வேணான்னா கூட நம்ம போய் நகை வச்சு பணத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம், பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கினவங்க நிறைய பேர். 5 வருஷம் ஆச்சு, முடிய போகுது அடுத்த தேர்தல். நகை கடன் ரத்தாச்சா? அதுக்கப்புறம் கல்வி கடன் ரத்து. ஆமாம், எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் அதை நம்பி தான் போட்டது ஓட்டு. இதெல்லாம் சொன்னதெல்லாம் ரைட்டு. அப்போது ஜனங்க பார்க்குறாங்க, 70 வருஷத்தில் 4.5 லட்சம் ரூபா, 4.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு. இவங்க வந்து 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன். இவங்களே திருப்பி விடுக்கல, ஒரு அரசாங்கமே திருப்பி விடுக்கல. அப்படி இருக்கும்போது சுய உதவி குழுவில் வாங்கி நம்ம திருப்பி விடுக்கலன்னு என்ன பண்ணுவாங்க? அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. இப்போ தமிழ்நாடு முதல்ல நிற்குது. இது வந்து இந்த 1,36,000 கோடி வாங்கி தமிழ்நாடு முதல்ல இருக்குது வாரா கடன்லன்னு சொல்லுது, நம்ம சொல்லலை. பாராளுமன்றத்தில் மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரம் அது. வெட்கக்கேடு இல்லையா? அது காரணம் என்ன? இவங்களை இந்த மாதிரி வந்து நீ வாங்கு, நீ திருப்பி கட்ட வேணாம், இந்த மனநிலைக்கு அவங்களை கொண்டு வந்து இவன் தமிழ்நாட்டு மக்களை வந்து டாஸ்மாக்கு கவனித்து சோம்பேறி ஆக்குனது இவங்க தான். அவனை வந்து கஞ்சா அடிக்க வச்சு, மெட்ஸ் அடிக்க வச்சு குற்றவாளி ஆக்குனது இவங்க தான். அவனை வந்து ஆம்பளையோ பொம்பளையோ நீங்கள் கடன் வாங்கி திருப்பி கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவனை வந்து மோசடிக்காரன் என்று மற்றவர்கள் சொல்லும் வகையில் மொத்தம் சோம்பேறி, குற்றவாளி, மோசடிக்காரன், இந்த 3 கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை சொல்லி நம்ம இதை விடுச்சுக்கோம். அடுத்ததாக மேட்டூர்லேருந்து மேகநாதன் கேட்கிறார், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வரவு செலவு கணக்குப்படி ரூபாய் 79,516 கோடி செலவு போக மிகை, அதாவது ரெவென்யூ சர்ப்ளஸ். அதுவே தமிழ்நாட்டில் வருமான குறைபாடு, ரெவென்யூ டெபிசிட் ரூபாய் 41,635 கோடி. காரணம் என்னவாக இருக்கும்? காரணம் அங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. உத்தரப்பிரதேசமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து சாராய கடை இருக்குது. அதாவது அங்கே மதுவிலக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, குஜராத்தில் பூரண மதுவிலக்கு. பூரண மதுவிலக்குன்னா அப்போது சாராய கடை வருமானம் இல்லை. ஆனால் அங்கே ரெவென்யூ சர்ப்ளஸ். ரெவென்யூ சர்ப்ளஸ்னால் வருமானம் செலவை விட அதிகமாக இருக்கிறது, வருமானம் அதிகமாக இருக்குது. எங்கே? சாராய வருமானம் இல்லாத குஜராத். ஆமாம், சரி. இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம் எடுத்துப்போம், இன்னும் பெரிய மாநிலம், குஜராத்தை விட தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம். அந்த மாநிலத்தில் சாராய கடை இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ சர்ப்ளஸ் 75,000 கோடி. அதில் வந்து காரணம் என்னன்னு பாருங்கள். கொஞ்சம் அந்த சாராய கடை இருக்குது, ஆனாலும் இருக்குது, நமக்கு தான் சாராய கடை இருக்குது, நமக்கே 45,000 கோடி வந்து டெபிசிட்டில் குறைபாடு. ஆமாம், அதாவது செலவு அதிகம், வரவு கம்மி. அப்போ சர்ப்ளஸ், நமக்கு டெபிசிட். ஆமாம், அதில் ஒரு காரணம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் சாராய கடை நடக்குது,
ம். அது ரைட்டா தப்பா வேணுமா வேண்டாமா இது இது ஒரு சர்ச்சை, இதை விட்டுருவோம். ம். சொன்னால் என்ன சொல்லுவாங்க, மது விலக்கு வச்சா கள்ள சாராயம் வரும்னு. இங்கே டாஸ்மாக் இருக்கும்போதே கள்ள சாராயம், அதுவும் திமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏ சம்மந்தப்பட்டே வந்து கள்ள சாராயம் காய்ச்சுறாங்களே. சாராய கடையை மூடினா கள்ள சாராயம் வந்துரும்ன்றது அப்போ எவ்வளோ பெரிய பொய். ம். சாராய கடை இருக்குது, டாஸ்மாக் கடை இருக்குது. ஒரு டாஸ்மாக் கடையை ஒட்டியும் வந்து ஒரு 10 மணமகள் மன்றோன்ற பேரில் ஒரு டாஸ்மாக் கடையுடைய ஒரு அன்அஃபிஷியல் பிரான்ச் கிளை வந்து அங்கங்கே இருக்குது. ம். அது கேட்டால் என்னமோ FL1 FL2லாம் கதையை பேர்லாம் சொல்கிறாங்க. இவ்வளவு இருந்தும் உங்களுக்கு டெபிசிட்டு, ம். குறைபாடு. ம். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்கள். அவங்க எப்படி இந்த சாராய கடை வந்து பண்ணாங்கன்னா, எல்லாரும் வந்து டெண்டர் மாதிரி அப்ளை பண்ண வேண்டியது டிஜிட்டலாக. அதில் லாட்ரி யாரெல்லாம் இப்போ செய்தாப்பட்ட யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க, ஒரு 100 பேர் அப்ளை பண்ணாங்க, 4 கடை. வெளிப்படையாக அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பார்க்கலாம். லாட்ரின்றது கம்ப்யூட்டராக தேர்ந்தெடுக்கும். ம். இல்லை வேணுங்கிறவன் வேண்டாங்கிறவன் ஜாதி அது இது நம்ம கட்சி அவன் கட்சி இதெல்லாம் இல்லை, தேர்ந்தெடுக்கும். எவனுக்கு தேர்ந்தெடுக்கிறானா அவனுக்கு டெபாசிட் அவங்ககிட்ட வாங்கிட்டு அவனுக்கு கடை. ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக நடக்கிறது. ம். அப்போ வருமானமும் டைரெக்டாக வந்து அவன் எங்கே ஆன்லைனில் கட்டிடுறான். இங்கே அப்படியே நடக்குது. ம். இங்கே எல்லாமே போர்வைக்குள்ளே பூந்து தான் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் வந்து டெண்டர்னு போடுவான். ம். அந்த டெண்டர் வெளியிடறதுக்கு முன்னால் டெண்டரை வந்து அலாட் பண்ணி அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. வேலையை டெண்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாம், ஆ. டெண்டர்னு சும்மா ஒரு ஆள் போடுவான், ஒரு 10 பேர் அப்ளிகேஷன் போடுவான், வாங்கி உள்ளே கொண்டு போய் அப்படி பின்னால் சொருகிப்பான். இதுதான் டெண்டர். ம். அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் விசாரி அந்த கிளார்க்கு அது கொடுத்து போன மாதம் ஒரு வேலையே ஆரம்பிச்சுட்டாருங்க. ம். அப்போ என்னத்துக்குடா என்ன வந்து டெண்டர் போட சொன்னீங்க, அப்படி தான் போடுவோம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. இப்போது மொத்தம் இங்கே அங்கே வருமானம் வந்தால் அது வருமானம் வந்து அரசுடைய வருமானம் அரசுடைய செலவுக்கு, மக்களுடைய வருமானம் மக்களுடைய செலவு போகுது. ம். இங்கே வருமானம் மக்களிடமிருந்து வசூல் செய்யப்படுவது, வரியாகவோ இல்லை வருமானமாகவோ வசூல் செய்யப்படுவது ம். சாராய ஆலை அதிபர்களுக்கு போகுது, அரசியல்வாதிகளுக்கு போகுது, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போகுது. கடன் ஏறுது. டெபிசிட் வராமல் என்ன செய்யும்? அங்கேயும் சாராய கடை, இங்கேயும் சாராய கடை. அங்கே மட்டும் சர்ப்ளஸ் ஆகும்போது இங்கேயும் டெபிசிட் ஆகுதுன்னா உடனே மக்கள் தொகை கணக்கு சொல்லுவாங்களா ஒரு வேலை? மக்கள் இருக்கட்டுங்க. ஆ. அங்கே என்ன வந்து சாராய கடை விற்பனை பாருங்கள், அந்த மக்கள் தொகைக்கு ஆ. அவங்களுக்கு இருக்கக்கூடிய விற்பனையை விட நம்ம மக்கள் தொகை கம்மி தமிழ்நாட்டில், ம். நமக்கு விற்பனை அதிகம். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ம். விற்பனை அதிகமாகுது. விற்பனை அதிகம். ஆ. உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகையை, அதாவது இத்தனை கோடிக்கு இவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். தமிழ்நாட்டில் அதை விட கம்மியான 8 கோடி பேர் தான் இருக்கான். இந்த 8 கோடி பேருக்கு அதை விட இன்னும் அதிகமாக இங்கே வந்து விற்பனைனா என்ன அர்த்தம்? இவனை குடிகாரன் ஆக்கி வச்சுருக்கீங்க, ம். சோம்பேறி ஆக்கி வச்சுருக்கீங்க. அப்புறம் இந்திக்காரன் உள்ளே பூந்துட்டான், இந்திக்காரன் உள்ளே பூந்து பூராமல் என்ன பண்ணுவான்? ம். யாரும் திருப்பூரில் போய் கேளுங்க, திருப்பூர் முதலாளி, திருப்பூர் அந்த கொங்கு பகுதி முதலாளிகள்லாம் போய் கேட்டிங்கன்னா, அந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, லெதர் ஃபேக்ட்ரி இந்த பக்கம் வேலூர் பக்கம் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் போய் கேளுங்க, தமிழ்நாட்டு ஆளுங்களாம் வேலைக்கெல்லாம் சேர்த்தா வேலைக்கு ஆகாதுங்க. அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டான். அவன் பாட்டில் ஃபோன் போட்டுக்கிட்டு இருப்பான், பார்த்துட்டு இருப்பான், ரியல் எஸ்டேட் வியாபாரம்னு சைடில் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏதாவது ஒன்றுன்னா ஜாதி யூனியன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அவன் வடநாட்டிலேருந்து வந்தான்னா அவன் பாட்டில் வேலை பார்க்குறான், அவன் பாட்டில் அவனுக்கு வந்து ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி எல்லாம் வரிசையாக படுக்க வச்சு எல்லாருக்கும் ஒரு 10-20 பேர் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவனுக்கு ஒரு ஆளை போட்டு சப்பாத்தி தால் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். அவன் சாப்பிட்டு வருஷத்துக்கு 1 மாதம் லீவில் போகிறான். இந்த மாதம் சம்பளத்தை குடும்பத்துக்கு அனுப்பிச்சிடுறான். அவனுக்கும் தொல்லையில் எங்களுக்கும் தொல்லையில் வேலை நடக்குது. இந்த தமிழ்நாட்டுக்காரனை வச்சா சரியாக வராதுங்க. இது சொல்கிறது யார்? மார்வாடி முதலாளி இல்லை, தமிழர்கள், தமிழ்நாட்டு முதலாளிகள். அந்த லட்சணத்தில் தான் நீங்கள் வச்சு, அதான் சொன்னேன், மக்களை சோம்பேறிகளாக்கினது நீங்கள், குற்றவாளிகளாக்குவது நீங்கள், மோசடிக்காரர்கள் ஏமாற்றும் மனப்பான்மை கொண்டவர்களாக்குவது இந்த திராவிட மாடல் தான். அப்படி இருக்கும்போது இது ஆச்சரியமே இல்லை. ஓகே சார். அடுத்ததாக உத்திரமேரூர்ல இருந்து திருவேங்கடம் கேட்கிறார், தமிழ்நாடு காங்கிரஸுக்கு புதிய தலைவர் வருவாரா? செல்வ பெருந்தகைக்கு மேலே இவருக்கு என்ன கோவம் தெரியலையே. நல்ல கேள்வி. இல்லை, அது ரொம்ப சுவாரஸ்யமாக ஓடிக்கிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை வந்து, அதாவது இப்போது மாணிக் தாக்கூர் ஒரு பக்கம் அவர் வந்து
திருப்பி அடிப்போம், அடித்தால் திருப்பி அடிப்போம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பேசுனது இல்லை. தோரணையே மாறிடுச்சு அவர். மாறணியம் அது 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 மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட செயலாளர்கள், இந்த என்ன சொல்கிறது, மற்ற நிர்வாகிகள் எல்லாமே எல்லாருமே திமுகவை வந்து எதிர்த்து அதாவது ரொம்ப அக்ரெசிவாக பேசுகிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி காங்கிரஸ் பேசுனதே இல்லை. ஜோதிமணி அந்த அம்மா பேசுகிறாங்க, மாணிக் தாக்கூர் பேசுகிறாரு, ப. சிதம்பரம் வேணால் இந்த பக்கம் பேசுகிறாரு தவிர கார்த்தி சிதம்பரம் வேறு மாதிரி பேசுகிறாரு. அவர் செல்வ பெருந்தகை அவர் பிரவீன் சக்கரவர்த்தியே சொல்லிட்டாரு, அவர் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. முன்னாள் தூரம் கேட்டது, அவருக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கும், வழக்குகள்லாம் இருக்கும், அதெல்லாம் காரணமாக இருக்கும்னு அவரே தெளிவாக சொல்லிட்டார். நமக்கு புரிஞ்சதை விட அவருக்கு அதிகமாக புரிஞ்சிருக்கு. ரைட்டு சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் 133 தான் ஜெயிச்சிங்க, 173ல் அந்த 40 தோத்தீங்களா, அதை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 30% உள்ளாட்சியில் வந்து எங்களுக்கு வந்து இது சீட்டு ஒதுக்கணும், நாங்கள் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து ஜெயிச்சிங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். இப்போ கூட இன்னி கூட பேசியிருக்காரு, மாணிக் தாக்கூர் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு தனியாக இருந்தால் 24% தான் ஓட்டு இருக்குது, பாக்கி வரதெல்லாம் கூட்டணி கட்சி, எங்களை காங்கிரஸ் உட்பட நம்பி தான் இருக்கீங்க. இப்போ 24% மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி ஜெயிப்பீங்க? தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுன்னாலும் 40% வாக்கு வங்கி ஏறத்தாழ வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு 24% தான் இருக்குது. இப்படி வந்து வந்துடுச்சு. செல்வ பெருந்தகை என்ன பண்ணார், நேற்று திடீர்னு புறப்பட்டு டெல்லி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேத்தா முந்தானத்தை புறப்பட்டு போனார். நேத்தா போனாரா, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற மாதிரிலாம் செய்திகள் வந்தாங்க. போய் இந்த மாணிக் தாக்கூர் என்ன பண்ணிடுறான் பாரு, நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்னை வந்து ஒரு மரியாதை கூட இல்லை அப்படின்னா. ஏற்கனவே வந்து மதுரை வடக்கில் இந்த தளபதியை வந்து நீங்கள் கட்சியை விட்டு நீக்கணும், அவர் வந்து 3000 தான் ஒரு தொகுதிக்கு உங்களுக்கு வாக்கு இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு மதுரை வடக்கு எங்கள் இலக்கு அப்படின்னு போட்டு, நான் காங்கிரஸ் தான், நீ போனலாம் போஸ்டர் ஒட்டி கலாடா பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், காங்கிரஸில் தீர்மானமே போட்டாங்க மதுரை வடக்கில். ஆமாம், தீர்மானம் போட்டதுனால தான் செல்வ பெருந்தகை வந்து கொந்தளிச்சு போய் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு போனார். டெல்லி வரைக்கும் போனாரா. டெல்லி போனோன்னா ராகுல் என்ன பண்ணார், இவரை பார்க்கல. யாரும் பார்க்கலையா அவரை? செல்வ பெருந்தகை பார்க்கலையே. நம்ம டெல்லி போனோம், அங்கே போய் குதுப் மீனார் பார்த்தோம், அந்த பக்கம் போகிற வழியில் தூரத்துலேருந்து தாஜ்மஹால் பார்த்தோம். ராகுலை பார்க்கல, பார்க்க முடியல. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, கார்கேன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு சும்மா தான் இருக்கார். அவர் இப்போ பெங்களூர் சொந்த ஊர் போயிருக்காரு, அங்கே போய் அவரை பாருங்கன்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து புறப்பட்டு பெங்களூர் இப்போ வந்து நான் கார்கேவை பார்த்து இது சம்பந்தமாக அவரிடம் கலந்து ஆலோசிக்கிறேன். போகிற போது பார்த்தா ஒன்று காங்கிரஸ் 2ஆ பிளவுபடும் போல இருக்கு. தவேக ஏன்னா 75% மேலே வந்து காங்கிரஸ்காரர்கள் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் திமுகவுடன் போக விரும்பவில்லை. அவர்கள் தாவேகா மீது ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள்னா 2 காரணம். முதல்ல திமுகவில் மரியாதை இல்லை, கேட்குற சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், நம்பரும் கொடுக்க மாட்டேங்கிறான், கேட்குற சீட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, நமக்கு மரியாதை இல்லை இப்படிங்கிற ஒரு வருத்தம். அவர் விஜய் வந்து புது கட்சின்றதுனால வாங்க எவ்வளோ வேணும், 60 70 வாங்கிக்கிங்க அப்படியே அவர் ரெடியாக இருக்கார். புது கட்சி அவருக்கு, அதாவது வளர வேண்டிய ஒரு கட்சி, வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய கட்சி, கொடுக்க தயாராக இருக்கார். அப்போ காங்கிரஸ் வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வைங்க, அப்போ இங்கே யார் இருப்பாங்க? விசிகா, மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், அதெல்லாம் விடுங்க. காங்கிரஸில் யார் இருப்பாங்க? ப. சிதம்பரம் இருப்பாரா? ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகை மட்டும்தான் இருப்பாங்க, பாக்கி எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. இல்லை, இந்த 2 ஆள் மட்டும் தானே இருக்கு, கட்சி அங்கிட்டு போயிருமே. அதை தான் சொல்கிறேன். இந்த மூப்பனார் காங்கிரஸ் சொல்லுவாங்களே உடஞ்சதுன்னு, அது மாதிரி வந்துடும். இப்போ செல்வ பெருந்தகைக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கா, ப. சிதம்பரத்துக்கு தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி இருக்கா? நீங்கள் கேட்பீங்க, மாணிக் தாக்கூருக்கு இருக்கா, பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்கான்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த அங்கே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு உண்மையிலேயே வந்து மாணிக் தாக்கூரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் செல்வ பெருந்தகை வராருன்னா ராகுல் பார்த்துருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ராகுலுடைய அனுமதி இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தியோ ஷோடங்கரோ மாணிக் தாக்கூர் நெருக்கமானவர் ராகுல் காந்திக்கு, இவ்வளோ தூரம் பேசுவாங்களா, பேச அனுமதிக்கப்பட்டிருப்பார்களா? இதுலேருந்து நமக்கு தெரியல. இப்போ என்ன தெரியுது, ஞான ஒளி படம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பாட்டில் வரும், தேவனே அதில் வந்து உங்கள் மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன, இரண்டும் சந்தித்த போது
பேச முடியவில்லையே அப்படின்னு சிவாஜி கணேசன் குரலில் அது டிஎம்எஸ் இது மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இரண்டாக பிரிந்து இருவேறு திசைகளில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் பாதி பாதியாக இருக்கானா இல்லை. 75-25ஆவோ 80-20ஆவோ 80 வந்து திமுகவை விரும்பாமல் தாவேகாவுடன் போகுது. பெரும்பான்மை அதில் ஏதோ ஒரு சிறுபான்மை அழுத்தங்கள் உள்ளவர்கள், நான் சொல்லலை, பிரவீன் சக்கரவர்த்தி வழக்குகள் உள்ளவர்கள், இந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் வந்து இவர்கிட்ட வந்து திமுகவோட ஒட்டி இருக்காங்க. நீங்கள் கேட்பீங்க, சிதம்பரம் ஒட்டி இருக்காரு, மூத்த தலைவராச்சே, ஒரு பிரதமராக கூடிய ஒரு தகுதி உள்ள அந்த அளவுக்கு பேசப்பட்டோம். அது வலையதளத்தில் பாருங்க, இந்த வலையதளம் இருக்கு பாருங்க, மோசமானவனுங்க அவனுங்க. உண்மையை சொல்லிடுறாங்களோ, எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு விட்றாங்க. பழசு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து போட்டு விட்றாங்க. என்னமோ வந்து தெரில, ஏதோ ஒரு வீடியோ வந்து திமுக கையில் சிக்கிச்சா அந்த காலத்தில். யாரோ ஒரு முக்கிய ஒரு தலைவர், அவர் அந்த அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் அந்த பக்கம் எதிர்பக்கம் ஏதாவது பேசுனீங்கன்னா இந்த வீடியோ வெளியே வந்துடும் இப்படின்னு வச்சுக்கிறதுனால அவர் வந்து வீடியோவினால்தான் அவர் வந்து இங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார்னு ஒரு பெரிய தலைவரை பற்றி பேசுகிறாங்க காங்கிரஸில். இந்த பக்கம் திமுக பக்கம் ஒட்டி இருக்கிறது. நான் பேர் சொல்ல மாட்டேன், பசிச்சாலும் சொல்ல மாட்டேன், பசினாலும் சொல்ல மாட்டேன், ருசினாலும் சொல்ல மாட்டேன். சரிங்களா? சரி, இதை விடுங்க. இந்த மணிசங்கரையர்னு ரொம்ப நாளாக அவரை காண. நான் நினச்சா அவர் ஏதோ முன்னால் போய் பாகிஸ்தானில் போய் மோடியை எப்படியாவது காலியே பண்ணுங்க அப்படின்னு போய் ஒருத்தர் பேசிட்டு வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அவர் நடுவில் காணும். சரிதான், விவசாயம் ஊரில் போய் பார்க்குறாரு நம்ம. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த கேசி வேணுகோபாலை வந்து இப்போ பேசுறதுக்காக 17 இன்னைக்கு வராரு. இன்னைக்கு தான் வராரு. இன்னைக்கு தான் 17 வராரு. கேசி வேணுகோபால் அனுப்புகிறாங்கன்றதே வந்து ஒரு தமாஷான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தாவேகா பக்கம் போகணும்னு இந்த கதையை ஆரம்பித்தவரே அவர் தான், வேணுகோபால். அவரை பஞ்சாயத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எதை நோக்கி போகுது? கேசி வேணுகோபால். இந்த மணிசங்கரர் சொல்கிறாரு, இந்த கேசி வேணுகோபால் வந்து ரவுடி. கேசி வேணுகோபால் ரவுடினா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சில பேரில் வழக்குகள், கொலை வழக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. அவரை ரவுடின்னு சொன்னால், அவர் கேசி வேணுகோபாலை நம்ம வந்து நமக்கு தெரியாது, அவர் கேரளாக்காரர், அவர் ரவுடியா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அவரையே ரவுடின்னு சொன்னால் இங்கே உள்ளவங்களெல்லாம் என்ன சொல்லணும்? இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த மணிசங்கரை இருக்காரே, ரொம்ப குசும் பிடிச்சவர். இண்டி கூட்டணிக்கு சரியான தலைவர் இல்லை. கவனிங்க, சரியான தலைவர் இல்லை. ராகுல் காந்தி வந்து திருப்பி என்ன பண்ணார், மோடி வந்து ஓட்சோரி, அதாவது ஓட்டு திருடார், இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது எடுபடலை. கருத்தாக கொள்கையாக சித்தாந்தமாக பேசுகிறவர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். அதனால் இண்டி கூட்டணிக்கு மு.க.ஸ்டாலின் அவர்களை தான் தலைவராக போடணும். யார்? மணிசங்கரையர். இருக்கிறது அந்த கட்சி காங்கிரஸ். ராகுல் சரியில்லை, அது எதுக்கு அது சப்பக்கட்டு கட்டுறாரு. இவரை தலைவராக போட்டால் இவர் வந்து இண்டி கூட்டணியை பார்த்துப்பாராம். யார்? ஸ்டாலின். ஹிந்தியில் பேசுவாரா, இங்கிலீஷில் பேசுவாரா, தங்கிலீஷில் பேசுவாரா, இல்லை தமிழில் யாராவது துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து பேசுவாரா, எப்படி யாரோட பேசுவார் நமக்கு தெரியல. அது சரி, அவர் பிரச்சனை. இவர் ராகுல் காந்தி வந்து இவர் இண்டி கூட்டணி விஷயத்தை பார்த்துக்கிட்டாருன்னா அவர் வந்து அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறோமோ அதிலெல்லாம் அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகுல் காந்திக்கு ரெண்டும் பண்ண தெரில. ஏன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே இண்டி கூட்டணி தலைவராக வந்து மம்தா ஏற்றுக்க மாட்டேன், கெஜ்ரிவால் ஏற்றுக்க மாட்டேன்றார், அகிலேஷ் யாதவ் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இவர் இப்போ அவர் சரியில்லை, ஸ்டாலினை போடுங்கன்றார் இவ்வளோ பேரை விட்டுட்டு. இந்த மணிசங்கரையர் வந்து உண்மையிலேயே ராகுல் காந்தி காங்கிரஸில் இருந்துக்கிட்டு அது சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் காங்கிரஸ் நடத்தினா காங்கிரஸ் எந்த காலத்திலும் வெற்றி பெறாதுன்னு ஒரு சாபம் வேற கொடுக்குறாரு மணிசங்கரையர். இப்போ காங்கிரஸ் வந்து இதை விட வந்து குழப்பமான ஒரு காங்கிரஸிற்கு பிராமண தோஷம் பிடித்து விட்டது போலவே. ஆமாம், அது கரெக்டாக அங்கே பாருங்க, சாபம் எங்கிருந்து வருது பாருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கல் தான். ஆனால் ஒன்று பாருங்க, அவர் இந்த திராவிட மாடலுக்கு எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும்.
ம் 1967 முதல்ல வந்து அதாவது நீதி கட்சி, அதுக்கப்புறம் அப்புறம் திமுக. இது எல்லாமே இந்த பிராமண துவேஷத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது தான் இவங்களோட கொள்கை. ம் அவங்க இருந்ததே 3%, இல்லை 1.5% அமெரிக்கா ஆஸ்திரேலியா போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு அவன் ஏதோ படிக்கிறான், வேலைக்கு போகிறான். அரசியலில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ம் 1-2 பேர் வந்தவங்களும் இப்போ திமுக பக்கம் போயிட்டாங்க. எஸ்சி சேகர், மைத்ரேயன் போட்டவங்க. ம் யார் வந்து பெரிதாக அரசியலில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்பது இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இல்லை. அவங்க அதெல்லாம் தாண்டி எங்கேயோ நம்ம பழப்ப பார்க்கலான்னு போயிட்டாங்க. 1967 நீங்கள் காமராஜரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தது காரணமும் ஒரு பிராமணர், ராஜாஜி. ம் அதுக்கப்புறம் இன்னொன்று வரிசையாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் என்ற பிராமணரை வச்சு தான் 2021 ஆட்சியை பிடிச்சிங்க. இப்போ வந்து இவங்களை இண்டி கூட்டணி தலைவராக ஆக்கணும்னு சொல்லுறதும் ஒரு பிராமணர். ஆக ம் திராவிட மாடல் என்பதே பிராமணர் தயவால தான் நடக்குது. ஒரு பக்கம் பிராமண துவேஷம், இன்னொரு பக்கம் பிராமண அவன் இந்த பக்கம் துவேஷம், அந்த பக்கம் வேஷம். அவ்வளோதான், இதுதான் நடக்குது. ஓகே சார், கேள்விக்கு பதில் சொல்ல மறந்துட்டுமே சார். என்ன செல்வ பெருந்தகை மாற்றப்படுவாரா இல்லையா கேட்ட கேள்வியை கேட்டிருக்காரு. இல்லைங்க, அவர் ராகுல் அவரை போய் பார்க்கல, அதுக்கு பதிலாக போய் கார்கேவை பாருங்கன்ட்டாரு. கார்கேவை பார்க்கறதும் உங்களையும் என்னையும் பார்க்கறதும் ஒன்று தான். நீங்கள் நானும் காங்கிரஸ் விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி கார்கே ஒன்றும் முடிவு எடுக்க போகிறது இல்லை. அவர் வந்து இந்த வரைக்கும் காலையில் ஒரு தடவை ஃபோன் பண்ணி குட் மார்னிங், நான் தானே இன்றைக்கும் தலைவர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னா அவர் பாட்டில் அவர் வேலையை பார்க்க போகிறாரு. அவர்கிட்ட போய் முடிவெடுங்கன்னு அவர் வந்து முடிவெடுக்கிற நிலைமையில் இருக்கிறாரு. இது வந்து கார்கேவுடைய நிலைமை. கார்கேன்னா முன்னாள் சீதாராம் கேசரி இருக்கும்போது அப்படி தான் காங்கிரஸில் எப்போவுமே அது அந்த தலைவர்னு ஒரு வைக்கிறவங்கள டம்மியாக தான் வைப்பாங்க. அது உங்களுக்கு அதை தாண்டி அந்த தலைவர் வந்து டம்மியாக இல்லாமல் கொஞ்சம் வேகமாக செயல்படுறாருன்னு வைங்க, ரோட்டில் போகும்போது வேன் வந்து தட்டிடும், இல்லை விமானம் வெடிச்சிடும், ஹெலிகாப்டர் விழுந்துடும். இதெல்லாம் நிறைய வரலாறு. யாரோ ஒருத்தர் அடம் பிடிச்சி பாத்ரூமில் அடைச்சி வச்சது. அதுக்கப்புறம் வந்து எதிர்த்து காங்கிரஸ் தலைவராக போட்டி போடுறேன்னு சொன்ன ஒரு விமான விபத்தில் செத்து போனார். அது நிறைய இருக்கு. அது வரலாறு நிறைய பெரிய மர்மமாய் போன மரணங்கள் வந்து காங்கிரஸில் ரொம்ப அதிகம். அதனால் வந்து இப்போ வரவங்களாம் வந்து தெரியும் நமக்கு எதுக்கு சொல்கிறதா ஆமான்னு சொல்லிட்டு கொடுத்ததை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து இருந்துருவாங்க. அது இருக்காங்க. அதனால் வந்து செல்வப்பெருந்தகை வந்து டென்ஷன் ஆகி போகிறது காரணமே சமீபத்தில் என்ன சொன்னால் இவங்க தாவேகா பக்கம் போகுது என்ற ஒரு முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக் தாக்கூர் அவர்களை நியமிப்பதாக சில தகவல்கள் வருகின்றன. மாற்றம் அங்கே தான். ஆமாம், இப்போ செல்வப்பெருந்தகை ஓடுறது வந்து மாணிக் தாக்கூர் பேரில் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக போல, ஐயா என்ன மாற்றிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லுறதுக்காக போகிறாரு. இப்போ ராகுல் அவரை பார்க்காம திருப்பி விட்டார். கார்கேயை பாருங்க, ப. சிதம்பரத்தை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க. நல்ல வேலை திருச்சி வேலுச்சாமியை பாருங்க. திருச்சி வேலுச்சாமிகிட்ட போனால் அடிச்சு நொறுக்கிடுவார். அதனால வந்து இதுதான். அப்போ மாற்றம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுது. மாற்றம் எப்படி வந்துகிட்டு இருக்கு? மாற்றத்தை நோக்கி போகுது. மாற்றம். அதான். அடுத்ததாக காரைக்காலில் இருந்து நவநீதன் கேட்கிறார், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை த்ரிஷா பெயரை குறிப்பிட்டு பேசியதற்கு திமுக எம்பி தமிழச்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறாரே. இல்லை, இது இப்போ பேசிட்டோம். அதாவது வந்து அது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். ஆமாம், நயினார் வந்து அவர் இன்னைக்கு கூட சொல்லி அந்த வாய் தவறி அந்த ஒரு இதில் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. தெரிவிக்க வேண்டிய விஷயம் தெரிவிச்சிட்டாரு. அந்த ஒரு நடிகையின் பெயரை, அதாவது இந்த விஐபி அரசியல், விஐபி அப்படின்னு போகும்போது சினிமாவோ அரசியலோ தொழிலதிபர்களோ போனால் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு போனால் அது கொஞ்சம் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு தான் நான் என்ன சொல்கிறேன், பொதுமக்களுக்கு என்ன பயன் இருக்குது அதை பேசலாம். பொதுமக்களுக்கு ஏதாவது பயன் உண்டா? இவங்க அவங்களோட போனாங்க, அவங்க இவங்களோட போனாங்கன்னா மக்களை என்ன பண்ண போகிறாங்க? இது நம்மளுடைய பொதுவானது. நம்ம எப்போ அதை பேசுவோன்னா, அந்த தனிப்பட்ட உறவை வைத்து நீங்கள் அரசு செலவு ஏதாவது செஞ்சீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நான் ரேஸ் விட்றேன், யாருக்காகவோ நான் ரேஸ் நடத்துகிறேன். ஐயா நீங்கள் வந்து யாரோட நீங்கள் வந்து நட்பாருங்க, நெருக்கமாக இருங்க, நீங்கள் வந்து எல்லாரோடையும் ஒரு அன்பாக பாசமாக பழகுங்க.
மக்கள் வரி பணத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அங்கே அந்த இடத்துல தான் நம்ம நுழைவோம். அதை தவிர இவர் அவர் போனாங்க, அவங்க இவங்களோட ஏதோ போட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்து அவங்க 2 பேருடைய சுய விருப்பம். அந்த மாதிரி இவர் வந்து அந்த அண்ணாமலை கூட பேசியிருந்தாரு. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இப்படிலாம் பேசத்தான் செய்வாங்க, ஏன் என் மனைவியை கூட தான் இந்த மாதிரி டிஆர் பாலு பேசினதா சொன்னாரு. டிஆர் பாலு பாருங்க, அது என்னதான் இருந்தாலும் பாருங்க, என் மன அப்படியே நெஞ்சை நக்கிட்டாருங்க அவர். என் நெஞ்சை நக்கிட்டாரு, அதான் மனசுல தொட்டுட்டாரு அந்த மாதிரி. 10 கப்பல் வாங்கினீங்க ஆமேன்னு கேட்டது இல்லை, யார் சொன்னா இந்த மாதிரிலாம் அவதூறுலாம் பேசாதீங்க, 2 கப்பல் தான் வாங்கினேன். எப்போ அந்த மத்திய அமைச்சர் இந்த சேது பாலான். ஆனால் அண்ணாமலைக்கும் தெரியாத டிஆர் பாலுக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஒரு ரகசியம். அண்ணாமலைக்கு தெரியாத டிஆர் பாலுக்கு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஆமாம், என்னமோ அண்ணாமலை நினச்சிட்டு இருக்காரு இந்த சேது பாலான்றது இப்போ மன்மோகன் சிங் பீரியடில் 2009-11 அது கூட கேட்டார், யார் அப்போ பிரதமராக இருந்தாருன்னா ஏன் தெரிஞ்சதெல்லாம் திருப்பி கேட்குறீங்கன்னு கேட்டு அப்போ தான் கோவம் வந்தது டிஆர் பாலு சாருக்கு. அப்போ மன்மோகன் சிங் இந்த என்னமோ அந்த பீரியடில் தான் அவர் கப்பல் வாங்கினாருன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலைக்கு வயசு கம்மி. இப்போ என்ன கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வயசு 40 வயசுக்குள்ளே தானே இருக்கும் அவருக்கு. நான் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 1992 வரைக்கும் வேலை பார்த்தேன், 16 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே வந்து அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் 7 ஸ்டார் ஷிப்பிங் என்ற பெயரில் கப்பல்கள் வாங்கி வைத்து கொண்டு அந்த பணத்தை அவர் டிஃபால்ட்டாக பணம் கட்டாமல் இருந்து அவரை அவ்வப்போது போய் சந்தித்து, ஐயா பணம் கட்டாமல் போனீங்கன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், அரசியல்வாதியாச்சே, அப்போலேருந்து எம்பி மாறி எம்பியாக தான் இருந்தார். அப்போ அந்த பேங்க்கில் வந்து ஐஓபி அந்த பேங்க்கில் வந்து பெரிய மனுஷங்க யாராவது கடன் வாங்கிட்டு கட்டலைன்னா இந்த மேனேஜர் நம்ம ஒரு 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 பல்கலைக்கழகம் ஒருத்தர் நடத்தி கல்வி தந்தைன்னு ஆகிட்டார். அவர் முதல்ல வந்து சாராய ஏதோ விற்றுந்தார், அதெல்லாம் பண்ணுவாங்க. அவர் வந்து அவருக்கு பேர் வந்து ஒரு பெரிய சோஷலிச தலைவருடைய பேரை வந்து அவர் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு சோஷலிஸ்ட் தலைவர் ஒருத்தர் ஜேபின்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ சரி, அப்போ சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஆமாம், அவர் வந்து போய் கடன் வாங்கிட்டு போய் இப்போ ஒரு மேனேஜர் போய் கேட்டோன்னே கட்டியறதுக்கு அனுப்பிச்சார். அடுத்த தடவை இந்த பக்கம் வந்த கடன் திருப்பி கட்டணுன்னு இருந்தார். அந்த மேனேஜர் வந்து எனக்கு வேலையே போனால் பரவாயில்ல, நான் போக மாட்டேன்ட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அப்போது பேங்க்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கூப்பிடு இந்த அடியால் அப்படிங்கிற மாதிரி என்ன கூப்பிடுவாங்க. இந்த இவர் எம்பி, இவர் மந்திரி, இவர் கட்ட மாட்டேன்றாரு. ஆனால் நம்ம கட்ட மாட்டோம், மந்திரி கட்ட மாட்டான்னா அதுக்காக என்ன பண்ண முடியும், பேங்க்கில் ரூல்ஸ் இருக்குது. ஏதாவது போய் பேசி நான் சூக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடி கறக்கிற மாட்டேன் ஆடிக்கிறது. இந்த மாதிரி நிறையா பெரிய விஐபிகள்கிட்ட வசூல் பண்ணின பெருமை எனக்கு உண்டு. அந்த வகையில் ஆமாம், அந்த வகையில் அண்ணனை அவர் நான் சந்திச்சிருக்கேன், டிஆர் பாலு அவர்களை. அவருக்கு ஞாபகம் இல்லைன்னா 7 ஸ்டார் ஷிப்பிங் அப்படின்ற பேர் ட்ராலர், ஃபிஷிங் ட்ராலர், அது சொன்னால் அவருக்கு ஞாபகம் வரும். அந்த தம்பி அந்த ஆள் தான் இந்த திருசக்தியா, இந்த ஆள் ஏதோ பத்திரிக்கை அன்னைக்கு பேங்க்ல வந்த போதே பிடிச்சி உள்ள பிடிச்சி ரூமுக்குள்ள வச்சு பூட்டியிருந்தோம்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இப்போ அண்ணாமலை என்னமோ இப்போ மன்மோகன் சிங் பீரியடில் வாங்கின 2 கப்பலை பற்றி சொல்கிறாரு. என்ன வந்து கேட்டிங்கன்னா 1980களில் அவர் வாங்கின கப்பலை கடனில் வாங்கிட்டு கடனை கட்டாமல் வந்து டபாச்சது கதை பூரா எங்கிட்ட இருக்குது. சரியா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, நமக்கே அந்த வம்பு. ஐயா நீங்கள் அது என்ன கேள்வி, நம்ம நைனார் டாபிக்லேருந்து அங்கே போயிட்டோம் அப்படியே. ஆமாம், நைனார் வந்து டிஆர் பாலு வந்து கப்பல் பேசினார், அவர் பதில் இப்போ அவதூறு வழக்கு போடுறேன்றார் அண்ணாமலை. அவர் நீங்கள் உங்கள் பொட்டாட்டி பேரில் சொத்து வாங்கினீங்க போனீங்க வந்தீங்க ரைட்டு, அது அவங்க 2 பேர் பார்த்துக்கிறாங்க ரைட்டு. அந்த நைனார் மேட்டர் என்னன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு நடிகை பெயரை குறிப்பிட்டு, அதாவது அது அவர்களுக்குள்ள ஒரு அன்போ தொடர்போ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படியெல்லாம் பார்க்க போனால் விஐபியில் முக்கால்வாசி பேருக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு சைடு பிரச்சனை இருக்கும். அது மனைவி, துணைவி, இணைவின்னு இருக்கு. என்னன்னா தமிழ்நாட்டில் எப்படி இந்த திராவிட மண்டலம் ஆகி போச்சுன்னா, ஆமாம் மனைவி, துணைவி, இணைவி அப்படின்னு மேடையில் உட்காந்துட்டு இந்த ஆட்சி தான் வந்து போய் தயாளுக்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருச்சு ராஜாத்தி அம்மாவை பற்றி அப்படின்னு சொன்னோன்னா ரஜினிகாந்த், கமலாசன் அப்படின்னு கைத்த. இது வந்து தப்பே இல்லை, வெளிப்படையாக வந்து இதை வந்து ஒத்துக்கொள்வது, அதுவும் அந்த ஒரு முதல்வருங்கிறதுல
ஆனால் அதையே வந்து ஒருத்தர் நான் ரகசியமாக பண்ணுறது ரைட்டுன்றதெல்லாம் நான் அந்த நியாயப்படுத்துறதுக்கு போல இது நடக்குது. பெரிய இடங்கள்ல பல இடங்கள்ல நடக்குது. சினிமா, அரசியல், தொழிலதிபர்கள், சாமியார்கள், பாதிரியார்கள், இப்படி எல்லா வகையிலையும் வந்து நடக்குது. பள்ளிக்கூட வாத்தியார், பிரின்சிபாலு, எல்லா துறையிலையும் நடக்குது. ஒரு கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மேனேஜரு கீழே உள்ள பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணுது, இப்படி இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதை வந்து பெயர் குறிப்பிட்டு அவர் வந்து சொன்னது வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டியது ஒரு பெண்ணுடைய. ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, நயினார் நாகேந்திரன் தவறு என்று சொல்வதற்கு யாருக்கு வந்து ஒரு தகுதி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஜெயலலிதாவை நீங்கள் திமுகவில் எவ்வளோ பேசியிருப்பீங்க. வசை பாடாத சொற்களே இல்லையே. முற்றும் துறந்த முனிவனும் இல்லை, பானுமதி படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொன்னார் அண்ணாதுரை. ஐயா, நான் முற்றும் துறந்த முனிவர் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க. பானுமதி படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ அந்த அம்மாவை நீங்கள் அசிங்கமாக பேசுகிற மாதிரி தானே ஆகுது. அந்த அம்மாவுக்கு உங்களுக்கும் தொடர்பான்னு சொல்லி நிருபர் கேட்டார். தொடர்பு இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், அது வதந்தியாக இருந்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு கேள்வி எவ்வளோ விதமாக அதுக்கு பதில் சொல்லிட்டு போகலாம். நானும் முற்றும் துறந்த முனிவன் இல்லை, பானுமதியும் படிதாண்டா பத்தினி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் முற்றும் திறக்காம போங்க. ஆமாம், அந்த அம்மாவுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கு நீங்கள் யார்? தொடர்பு இருக்கு இல்லை, அதை விட்டுருவோம். இன்னொரு பெண்மணியின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதிக்கிற அளவுக்கு பேசினவர், அவரை போய் அறிஞருங்கிறீங்க. அப்போ பாக்கி பேர்லாம் எப்படி இருப்பாங்க? அறிஞரே எப்படி பேசுனா மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க அந்த கட்சியில்? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இந்திரா காந்திக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்கும். அப்புறம் வந்து நேருவும் மனைவி எழுந்தவர், சிரிமாவோ பண்டார நாயகாவும் கணவர் எழுந்தவர், இருவரும் பூட்டி அறைக்குள் என்ன பேசி கொண்டார்கள் என்று நமக்கு தெரியாது. ரொம்ப நாகரிகமாக இருந்ததா? திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்ட அனந்தநாயகி நாடாவை அவிழ்த்து பாருங்கள்னு சொன்னது, அது எவ்வளவு கௌரவமாக கண்ணியமாக இருந்தது. இப்படி இப்போ கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்பப்போ அவரை வந்து பேசுறதுக்காக ஜெயிலில் வைக்கணும்னா அவரை ஜெயிலேருந்து வெளியே விடவே முடியாது. ஆளுநரையும் குஷ்புவையும் தொடர்பு பற்றி பேசுனது இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அது வழக்கு முடிஞ்சு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. திமுகவில் தீப்பொறியார் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் வந்து வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருப்பார், இப்போ இவர், அப்புறம் சேலம் சுஜாதான ஒரு அம்மா இருக்காங்க. இப்படி பேசுறதுக்குன்னே இது ஏதோ தலைமைக்கு தெரியாமல்ல, இப்படி பேசுறதுக்குன்னே ஒரு டீமை வளர்க்குறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படி பேசும்போது ஏன் நம்ம ஒரு கவிஞர், பாடலாசிரியர், அவருடைய மேட்டரில் ஒரு பின்னணி பாடகி, அவங்க வந்து அவர் வந்து ஏதோ ஆபாசமாக செய்திகள்லாம் அனுப்புனாருன்னு சொன்னாங்க இந்த மீ டூவில் வரும்போது. அப்போ வந்து திமுகலேருந்து என்ன வசைப்பாடினாங்க அந்த பின்னணி பாடகியை, பாதிக்கப்பட்டவர். இப்படி நீங்கள் போய் நயினார் நாகேந்திரனை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன உங்களுக்கு முக லட்சணம் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. நயினார் நாகேந்திரன் பேசுனது தவறு, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும், தெரிவித்துட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் வேறு ஏதோ ஒன்று மறுபடியும் பேசி ஒன்று மாட்டிக்கிட்டார். வேறு ஏதோ ஒரு தேவையில்லாத ஏதோ ஒன்று பேசி இந்த யாரோ ஒருத்தர் செத்து போனார், அந்த சூரஜின்னு ஒரு பையன் அந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வந்தபோது, இது வந்து ஏதோ நல்ல சகுனம் அவங்களுக்கு ஒரு தெரியும் இந்த மாதிரி நடக்கிறது, அது கொஞ்சம் தவிர்த்திருக்க வேண்டியது. அவர் ஏதோ நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்து கொண்டு விட்டுட்டார். இல்லை, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனும் அவர் அதிமுகவில் எவ்வளவோ தலைவர்களில் ஒரு தலைவராக இருந்தார், அமைச்சர்களில் ஒரு அமைச்சராக இருந்தார். ஒரு கட்சியின் மாநில தலைவர் என்ற பொறுப்பு அவருக்கு வந்து ஒரு திடீரென்று கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அண்ணாமலை இருந்தார், அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஏதோ அவருக்கு கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட்லாம் இருந்துச்சு. இவர் வந்து அரசியல்வாதியாக வளர்ந்தவர், அதுவும் வந்து டாப் லெவலில் இல்லை, அவர் பிசியில் தான் இருந்தார். இங்கே வந்தவொடனே இப்போ சடார்னு தூக்கி மாநில தலைவராக போட்டவுடனே இந்த பொறுப்பு வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு.
தலைச்சுமை அதிகமானதுனால கொஞ்சம் தடுமாறுகிறாரோ என்று தோன்றுகிறது. அவர் தன்னை இந்த விஷயங்களில் கவனம் வந்து அதிகம் செலுத்தி அந்த அந்த நாற்காலிக்கு பதவிக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சார், முதல்ல நம்ம இந்த பேசும்போது டிஆர் பாலு அண்ணாமலை மேட்டரில் அவதூறு வழக்கு போட்டது இவர் டிஆர் பாலு தான். டிஎம்கே ஃபைல்ஸ் வந்த உடனே மற்ற எல்லா அமைச்சர்களுமே அறிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. இவர் மட்டும் ஆண்டோட போயிட்டு தேவையில்லாமல் வழக்கை போட்டு சிக்கிட்டாரோ இவரே? யாரு? நம்ம டிஆர் பாலு. அதுதாங்க, மற்றவங்களாம் வந்து இதை போய் நோண்ட போனோம்னா இன்னும் பெருசாக வரும் தெரிஞ்சுட்டு ஒதுங்கிட்டாங்க. நீ யார் என்னை பற்றி அவதூறாக 2 வார்த்தை பேசுனீங்கன்னா 2 தானே, பாக்கி என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொண்டு வந்து அங்கே கொட்டிடுவாங்க. டிஆர் பாலு அவர் வந்து தப்பு பண்ணது, அவதூறு வழக்கு போட்டது மட்டும் இல்லாமல் இந்த அவதூறு வழக்கில் கோர்ட்டில் கூண்டில் நின்றுக்கிட்டு அவர் பொண்டாட்டி பேரில் வந்து சொத்து வாங்கினாரு, அவர் எப்படி வாங்கினாரு, அது எப்படி வாங்கினாரு, அது கேட்க வேண்டிய இடம் அந்த கோர்ட் இல்லை. நீங்கள் தனியாக போய் வெளியில் போய் பேசுங்க, அது வேற. கோர்ட்டில் நீங்கள் கூண்டில் நின்றுட்டு பேசும்போது அந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் பேச வேண்டும். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தவரை நம்ம வந்து யாரையும் நீதிபதியை வந்து குறை சொல்லக்கூடாது. அவர்கள் ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம அங்கே இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நீதிபதி வந்து இந்த வழக்குக்கு தொடர்பான விஷயங்களை மட்டும் பேசுங்க, மற்றதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு கால் சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம அங்கே இல்லைன்றதுலாம் தெரியல. பேசக்கூடாது, இது தொடர்பு இல்லாத விஷயங்களே பேசக்கூடாது. அண்ணாமலையை பற்றி நீங்கள் திட்டணுமா திட்டுங்க, வெளியே வந்து அந்த கோர்ட்டு வாசலில் நின்றுட்டு நல்லா சந்தோஷமாக திட்டுங்க. அவர் ஒரு கால் வழக்கு போட்டாருன்னா அதை நீங்கள் சந்திச்சுட்டு போங்க. உங்கள் வழக்கை பற்றி பேசும்போது ஆமாம் இல்லை இவர் ஒரு கம்பெனியில் கடை வாங்கினார், என்னமோ ஒரு கம்பெனி பேர், ஒரு 1.5 கோடியோ 2 கோடியோ கடை வாங்கினார். அந்த 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 கம்பெனி என்ன கம்பெனி, அந்த கம்பெனி வந்து யாருடையதுன்னா இவரோட பையனுடையது. இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அந்த கம்பெனியில் கடை வாங்கினது உண்மை, ஆனால் அது என்னுடைய பையன்தான் அதுக்கு உரிமையாளர்ன்றது இவருக்கு தெரியலையா. நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது பாருங்க அவருக்கு. அதே போல் நீங்கள் வந்தால் காரும் கேட்டார், இந்த கார் இந்த நிறுவனத்து நம்பர்னு. ஆமாம், சாராயாலேயே கேட்குறாரு. நீயா வாண்டோட வாய. அது மட்டும் இல்லை, இவர் கடன் வாங்கும்போது கடன் வாங்கிட்டாராம், அந்த கம்பெனி ஒரு பையனுதுன்னு தெரியலையா அவருக்கு. பையனோட கம்பெனி தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. பையனுக்கு எத்தனை கம்பெனி இருக்கு, என்னென்ன கம்பெனி இருக்குன்றது இவருக்கு தெரியல. இவருக்கு என்னென்ன கம்பெனி இருக்கு, எத்தனை கம்பெனி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு டிப்பர் லாரி டிரைவராக இருந்தவர் இவ்வளவு சொத்து சேர்த்துருக்காரு. தனக்கு எவ்வளவு கம்பெனி இருக்கு, அது பேர் என்னென்னு இவருக்கு தெரியல. தன் பையன் என்ன கம்பெனி வச்சிருக்காருன்னு யாரோ கடன் கொடுக்குறாங்கன்னு 3ஆம் மனுஷன் மாதிரி பையனோட கம்பெனிலேருந்து கடன் வாங்கியிருக்காராம். அதாவது கோர்ட்டுன்றதுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலாம். அது கோர்ட்டு நினைச்சாரா டென்னிஸ் கோர்ட்டு நினைச்சாரா தெரியல. அதனால நடக்கட்டும். ஓகே சார். அடுத்ததாக ஈரோட்டில் இருந்து சின்னசாமி கேட்கிறார், அதிமுக என்பது கட்சியே அல்ல என்கிறாரே செங்கோட்டையன். செங்கோட்டையனா அப்படி சொல்றாரு? 9 தடவை அங்கதான் எம்எல்ஏ வந்திருக்காரு. அந்த 9 தடவை எம்எல்ஏ ஆகும்போது அது என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? இல்ல இப்ப சொல்றாரு ஒரு வேலை இல்லைங்க, இப்பதான் சொல்றாரு அதிமுக என்பது கட்சியே இல்லைன்னு. எப்ப கண்டுபிடிச்சாரு? 9 தடவை எம்எல்ஏ வார வரைக்கும் அவருக்கு தெரியல அது கட்சி இல்லைன்னு. இப்பதான் தெரிஞ்சுது. சரி, ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் அது கட்சியா இருந்தது, எடப்பாடி வந்ததுக்கப்புறம் அது கட்சியா இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் சொல்றாரான்னு பார்த்தா, இவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்காக இவருடைய மனைவியும் இவருடைய மகனும் போய் ஜெயலலிதா அவர்களிடம் புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் மீது அப்போ வந்து அந்த வாச்சாட்சி வழக்கு, அதுக்கப்புறம் வேறு சில ஊழல் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருந்ததுனால அந்த அம்மா வந்து எந்த காரணத்துக்காக இவரை வந்து விலக்கி வச்சாங்களோ, ஜெயலலிதா இருந்தபோது விலக்கி வச்சுட்டாங்க. மறுபடியும் இவருக்கு அமைச்சர் பதவியே கொடுக்கல. 2016-17 வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் தான் இவரை வந்து கல்வித்துறையில் கொண்டு வந்து போட்டாங்க. ஆக அன்னைக்கு உங்களை ஜெயலலிதா விலக்கி என்ன காரணத்துக்காக, தனிப்பட்ட காரணமா, ஊழல் காரணமா, வாச்சாத்தி காரணமா, எந்த காரணம்னு விட்டுருங்க, ஏதோ ஒரு குறைபாடு, ஒரு அதிருப்திக்காக அவர்கள் வந்து விலக்கி வைத்தார். எடப்பாடி வந்து மீண்டும் இவருக்கு மறுவாழ்வு கொடுத்தார் அமைச்சராக. அப்போ தெரியலையா அது கட்சி இல்லைன்னு? அப்போ சொல்ல வேண்டியதானே, அதிமுக கட்சியே இல்லைங்க, இது வந்து ஒரு கிளப்பு, இந்த கிளப்பில் நான் அமைச்சராக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு 9 முறை நீங்கள் அங்கே எம்எல்ஏவாக இருந்துட்டு இங்கே வந்து பேசுறதுக்கு இந்த நாக்கு எப்படி தான் வந்து புரளுது அப்படிங்கிறது தெரியல. அப்படி என்ன உங்களை வந்து
அது ஆலோசனை வரும்போது அண்ணன் செங்கோட்டையன் ஒரு 10 நிமிஷம் வெளியேறுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு மதிப்பீங்க. அப்படி தான் சொன்னாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவரே வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். அப்போ தகவல் பத்திரிகை தகவல்லாம் வந்து அதிமுக கட்சியே இல்லை. அப்போ ஏன் அங்கே 9 தடவை எம்எல்ஏவாக இருந்தீங்க? இல்லை ஜெயலலிதா தாண்டி உங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் எடப்பாடி. ஆமாம், அமைச்சராக்கினாரு. ஏதாவது நன்றியாக இருந்தால் இருந்திருக்கலாம், இல்லை பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். டிடிவி தினகரனை சேர்க்கணும்னு சொல்லி தான் இவர் போய் சண்டை போட்டார். கடைசியில் டிடிவி தினகரன் அங்கே போய் சேர்ந்துட்டார். இவர் வெளியே வந்தது தான் மிச்சம். இவர் கொஞ்சம் நம்ம துவாரத்தையும் பத்திரமாக வந்து பார்த்து கொண்டு இவர் அமைதியாக இருந்திருந்தாருன்னா அவர் பாட்டில் ஒரு அதிமுகவில் இருந்திருப்பார். ஒரு கால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பட்சத்தில், ஏற்படுமா இல்லையா நமக்கு தெரியாது, ஏற்படும் பட்சத்தில் இவருக்கு அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு இப்படி தான் இந்த 7 நாட்டு சனியை வந்து கரெக்டாக வந்து நிற்கும், வாயில் வந்து நிற்கும். ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து எம் பசுபதி கேட்கிறார், சென்னை பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 4000 கோடி சொத்து ஆக்கிரமிப்பில் உள்ளதாமே. சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்குது, அதை மீட்க மாட்டாங்க. கோயில் சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கும், அதை மீட்க மாட்டாங்க. இதெல்லாம் விட்டுருவாங்க. அதை வயிற்றுச்சில் கேட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த கிராஜுவேஷன் ஆகி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கான்வகேஷன் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் 3 வருஷமாக அடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்குது, அது கொடுக்கல. அவன் அது இருந்தால் தானே போய் வேறு வேலை பார்ப்பான், இல்லை வேறு மேல் படிப்பு படிப்பான். சர்டிஃபிகேட் அடிக்கிறதுக்கு காசு இல்லை. 4000 கோடி ஆக்கிரமிப்பில் இருக்குது. அங்கே உள்ளவர்கள் வந்து அவனுக்கு சம்பளம் வரல போல வரலன்னு. இல்லை அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் 10 இடத்துல வேலை பார்க்குறான்னு சம்பளம் வாங்குறான்னு. இதில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மாநிலத்தில் முதல் அப்படின்னு சொல்லி சினிமாக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இது வந்து அதாவது வேஷம் போடலாம், அதாவது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு மிச்சத்தை வேஷம் போடலாம். வேஷம் போடுறதையே வேலையாக வச்சிருக்கிறது திராவிட மாடல் மட்டும்தான். அடுத்ததாக திருச்சியிலிருந்து தேவநாராயணன் கேட்கிறார், சசிகலா புதிய கட்சி தொடங்கி 40 தொகுதிகளில் நிற்க வைக்கிறாராமே. சும்மாருங்க. ஏன் சார்? அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரே டென்ஷனில் இருக்காங்க, எப்போ பாரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் கிச்சு மூட்டணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணுறாங்க. ஏன் சார் 40 தொகுதியில் நிப்பாட்ட போகிறாங்க, கிச்சு மூட்டுறாங்கன்றீங்க? சரி, சசிகலாவுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில் வந்து அந்த கட்சிக்கு பேர் என்ன, அந்த கட்சி வந்து அவருக்கு அடுத்தபடியான தலைவர் யார்? அடுத்தது 24ஆம் தேதி அறிவிக்க போகிறாங்களாமே கட்சி கொடி எல்லாம். அது இவங்க ஜெயலலிதா பிறந்த நாள் அன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க. ஏற்கனவே அவங்க தம்பி வந்து ஒரு தனி கட்சி ஒன்று வச்சுருக்காரு, அது பேர் வந்து அண்ணா திராவிடர் கழகம்னு வச்சுருக்காரு. இப்போ புது கட்சின்னா அப்போ அது இல்லை. நான் நினச்சேன் அதில் தான் ஏதோ உங்கள் தலைவராக வந்து ஒரு கழிவுங்களை வந்து ஏற்றுக்கலாம் அவன் தம்பி அக்காவை ஏற்றுக்கிறதுல தவறு இல்லையே அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லை போல இருக்குது. அப்போ தம்பியும் கூட இருக்க போகிறது இல்லை. ஏற்கனவே டிடிவி தினகரனுங்க இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இந்த இளவரசி விவேக் அவங்க கூடயும் பேச்சுவார்த்தை இல்லை. குடும்பத்தில் முன்னால் இருந்த அந்த மன்னார்குடின்னு சொன்னக்கூடிய அந்த நெட்வொர்க்கில் யார் கூடயும் இல்லை. இவங்க இனிமேல் புதுசாக கட்சி ஆரம்பித்து இவங்க வந்து சுற்றுப்பயணம் போய் மக்கள்கிட்ட சந்தித்து இவங்க ஓட்டு கேட்டு விழுந்து எதுக்குங்க இது? அதாவது இவங்க வந்து முக்குளத்தோர் ஓட்டை வந்து பிடிக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அநேகமாக இது வந்து திமுக வந்து வழக்கமாக வந்து பார்ப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் யாராவது கொஞ்சம் எதிர்ப்பாக போகிறாங்கன்னா அவங்கள டப்புன்னு விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கி தானே அதிமுகலேருந்து 10 அமைச்சர் இங்கே இருக்காங்க. 32 அமைச்சரில் அங்கேருந்து வந்தவங்க வந்து 10 பேர் இருக்காங்களா? இதுக்கப்புறம் வைத்திலிங்கம் வேறு வந்திருக்காரு. இனிமேல் ஆட்சி ஒரு கால் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் வைத்திலிங்கம் அமைச்சராகிடுவார், மனோஜ் பாண்டிய அமைச்சராகிடுவார். இப்போ மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். அது நீங்கள் எல்லா அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம், அரசியல்லையும் எடுத்துக்கலாம். ரைட்டு. அந்த மாதிரி வரும்போது இவங்க வந்து ஒரு கால் சசிகலாவையும் வந்து திமுகலேருந்து விலைக்கு வாங்கிட்டாங்களா? முக்குளத்தோர் வாக்கை வந்து பிரிக்கிறதுக்காக இந்த அம்மாவை கிளப்பி விட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து, ஏன்னா வந்து அது வரும்போது பார்த்தா புரட்சி தாயா யார்? சின்னம்மா புரட்சி தாய். என்ன புரட்சி பண்ணாங்க அவங்க?
ஜெயலலிதா வந்து உள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவங்க இட்லி சாப்பிட்றாங்க, சட்னி தொட்டுக்கிட்டாங்கன்னு வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அதுதான் அந்த புரட்சியா? என்ன புரட்சி பண்ணிட்டாங்க? புரட்சி தாயம். அதாவது லொல்லு தாங்கலை, ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு காமெடி பண்ணி ஒரு கிச்சு மூட்டோன்றதுக்காக சொல்கிறாங்க. நம்ம அது சீரியஸாக எடுத்துக்கணும். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து லட்சுமணன் கேட்கிறார், அமித்ஷா, மோடி போன்ற விஷ பாம்புகளுக்கான விஷமுறிவு வைத்தியர் நம் முதல்வர் ஸ்டாலின் என்கிறாரே ராசா எம்பி. மருந்து வச்சிருக்காராம். மருந்து வச்சிருக்காராம். அவர் சொல்கிறத பார்த்தா வந்து ஸ்டாலின் ஏதோ வந்து இந்த தெருவில் வந்து வச்சுட்டு இந்த லேகியம் வைப்பார், சிட்டுக்குருவி லேகியா, சிட்டுக்குருவி லேகியம், அந்த மாதிரி ஏதாவது விஷமுறிவு லேகியம், அது மாதிரி ஏதாவது ஒரு லேகியம் தான் வச்சுருப்பாங்க. வயிற்று வலி, தலைவலி, கால்வலி, மண்டை குடைச்சல், ஆல் பார்ட்ஸ் அப்புறம் ஏற்படுத்த எல்லாமே சர்வரோக நிவாரணி அந்த ஒரு டப்பா. அந்த மாதிரி ஏதோ லேகியம், விஷமுறிவு லேகியம் அவர் வச்சிருக்காரு போட்டிருக்கு. அவங்க விஷமாக இவர் விஷமுறிவு வந்து ஏற்படுத்திடுவாராம். அவர் விஷமுறிவு ஏற்படுத்தினா அப்பப்போ ரகசியமாக எதுக்கு போய் வந்து ஆரம்பிச்சு போய் பார்க்குறீங்க? அவரை விஷம் எப்படி எந்த தன்மையில் இருக்குன்னு பார்க்க போவாரோ, விஷத்துடைய லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவர் பையனோ இல்லை யாராவது அனுப்பிச்சு போய் பார்ப்பாங்க போல இருக்கு. மொத்தம் ஆராசா வந்து இவரை வந்து ஒரு லேகியம் லெவலுக்கு கொண்டுட்டார். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்த கேள்வியாக சென்னையிலிருந்து மல்லிகா ரங்கநாதன் கேட்கிறாங்க, தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் திமுகவுக்காக உலக நாயகன் கமல் பிரச்சாரம் செய்ய போகிறாராமே, இதுதான் நகைச்சுவை. வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் சோதனைகள் காத்திருக்கிறதோ தெரியல. 234 தொகுதியிலையும் போய் கமலஹாசன் பேசி ஓட்டு அது கேட்குறாரு கேட்கல, அவர் ஏதோ பேசுவார், அவருக்கு என்ன பேசுகிறாருன்னு ஜனங்களுக்கு புரிஞ்சு அவங்க வந்து அவர் திமுக ஓட்டு கேட்கறதுக்காக தானே போவார், அதுக்காக தானே அனுப்புகிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எசக புசகா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? திமுக வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த முடிவை எடுத்துருக்கலாம். கமலஹாசன் பேசுறதுல குழம்பி போய் அவன் எலெக்ஷன் நிற்க போகிறப்பட்டு கர்நாடகா, கேரளாவில் போய் பூத்தில் போய் நிற்க போகிறான். கேரளா பூத்து, கேரளாவில் எலெக்ஷன் நடக்குது, பாண்டிச்சேரியில் நடக்குது, இல்லை வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. இவர் பேசுகிற பேச்சில் அவன் ஒரே குழம்பி போய் வேற எங்கேயாவது போய் ஒரு பூத்தில் நிற்க போகிறான். கடைசியில் திமுக வந்து தன்னை இப்படி வந்து ஒரு திமுகவின் தற்கொலை படையாக வந்து இவர் வந்து கமலஹாசன் வந்து வந்துடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் பாராளுமன்றத்தில் அவர் பேசினார், நானும் என்னெல்லாமோ இப்படி பிரித்து படிக்கிறேன், அப்படி பிரித்து படிக்கிறேன், அப்படி பிரித்து படிக்கிறேன், என்ன சொல்ல வராருன்னே தெரியல. அப்புறம் வெளியில் வந்து இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் பெருக வேண்டும். இது ஆரோக்கியமா? படித்தவெல்லாம் மென்டல் ஆயிடுவான் போல இருக்கு. இது அப்போ ஆரோக்கியம்னு 234 தொகுதியிலையும் போய் அவர் வந்து இதே மாதிரி பேசினார்னா தமிழ்நாட்டுடைய கதி என்ன ஆகும்னு பாருங்க. அதான் இது ஏதோ வந்து திமுகவுக்கு எதிரானவர்கள் இந்த ஐடியாவை கொண்டு போய் ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதன் விளைவு விரைவில் தெரியும். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைய நாள் காதோடு சின்ன விஷயம். ஆனால் ஏதோ ஒரு பஞ்சதந்திர படத்தில் அது கடைசியில் ஒரு சொல்லுவார், சின்ன கல்லு பெரிய கல்லுன்னுவார் அந்த பெரியவர். அந்த மாதிரி விஷயம் சின்ன விஷயம், ஆனால் வீரியம் பெருசு. நம்ம ஒரு படம், டெமோக்ரஸி படம், ஓகே, நின்று போன படம். இந்த நின்று போனால் இப்போ வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வராது அப்படின்னு ஒரு செய்தி வந்துடுச்சு. இந்த ப்ரொடியூசரே அந்த தயாரிப்பாளரே கொடுத்துட்டாரு. ஏப்ரல் 30னா உங்களுக்கு இந்த எலெக்ஷன் அநேகமாக ஏப்ரல் 15 தேதி வாக்கில் நடக்கும். மே மாதம் இல்லை ஜூன் மாதம் தான் எண்ணுவாங்க. ஏன்னா 5 மாநிலத்திலையும் தேர்தல் முடிஞ்சது. அங்கெல்லாம் வெஸ்ட் பெங்காலெல்லாம் 3 கட்ட தேர்தல், அதெல்லாம் முடிஞ்சு தான் ஒரு வழியாக தான் மொத்தமாக தான் எண்ணுவாங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட மே மாத கடைசியில் ஜூன் மாதம் அந்த ஜூன் முதல் வாரத்துக்குள்ளே எண்ணி முடிப்பாங்க தேர்தல் முடிவுகள். ஸோ இப்போ அந்த தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்தலுடைய அந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் அந்த இது இருக்கும், தேர்தல் விதிமுறைகள் 4 நாளைக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த படம் வரா மாதிரி இருக்குது. இது ஏப்ரல் 30 வரைக்கும் வராதுன்னு நம்ம கேள்விப்பட்ட நமக்கு வழக்கமான தகவல்கள் சொல்கிறது என்னென்னா, அங்கே ரிவைசிங் கமிட்டிக்கு இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போனால் 84 கட்டா, ஏற்கனவே 25 கட்டு 25 மியூட்டு இதெல்லாம் வந்து இங்கே முடிஞ்சுது ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணுங்கிறதுல தானே பிரச்சனையே.
அது பராசக்தி மாதிரி அமைச்சிருந்தா அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கட்டு வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ அங்கே போனால் இந்த இராணுவ பாதுகாப்பு விஷயமா இருந்தது. இந்த ஓம்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வில்லன் ஒரு ஸ்கீமு இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட படத்தில் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து இப்போது ரிவைசிங் கமிட்டி சொன்னதுக்கப்புறம் குறைச்சதில் 20 நிமிஷம். 20 நிமிஷங்கிறது ஒரு கணிசமான இது. கிட்டத்தட்ட 84 இடத்துல கட்டோ மியூட்டோ ஆல்ட்ரேஷனோ ஏதோ இது பண்ணுனா படம் வந்து விட்டு விட்டாக தொங்குது. கதையில் வரும்போது அப்படியே மொட்டையாக நிற்கிது, அப்புறம் ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. அந்த கோர்வையாக ஒரு கதைன்னு ஒன்று வரணும்ல, அது எவ்வளவு சுமாரான கதையாக இருந்தாலும் அங்கங்கே வந்து அது ஒரு அருந்து தொங்குதுன்ற மாதிரி நிலைமையில் இப்போ இது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஓடிடிக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோம். ஓடிடியில் கொடுத்தா ஒரு விஷயம் என்னென்னா சென்சார் சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ அரசியலில் இருக்கிறதுனால நார்மலாக அப்போவே ஓடிடியில் கொடுத்துருந்தா கொடுத்துருக்கலாம். இப்போ போய் கொடுக்கும்போது நீங்கள் வந்து வேணுமென்றே அரசியலுக்காக ஓடிடியில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தன் கோர்ட்டில் போய் தடை வாங்கிடுவான். சரி ரைட்டு ஓடிடியில் போகலான்னா அவன் இங்கேயே ஒரு 45 கட்டு, அங்கே ஒரு 84 கட்டு. இந்த படத்துக்கு வந்து 80 கோடி ரூபா தான் வந்து ஓடிடியில் தர முடியும் அப்படின்னு ஒரு 2 பெரிய ஓடிடியில் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறதுல அவங்க சொல்கிறாங்களாம். இதில் அவர் தலைவர் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து 225 கோடி ரூபா அவருக்கு சம்பளம் மட்டுமே வாங்கினதாக சொல்லப்படுகிறது. அதை தவிர அவர் வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து 500 கோடி மொத்த பட்ஜெட்டுன்னு சொன்னார். 500 கோடி பட்ஜெட் படத்துக்கு 80 கோடி கொடுத்தால் ஓடிடியில் வேறு எந்த வருமானமும் வராது தியேட்டரில். இப்போ இது என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஓடிடிலையும் வந்து இப்போ வந்து இல்லை நாங்கள் கொடுக்கல போல வரலன்னா கொஞ்ச நாள் கழித்து சப்போஸ் தேர்தல் முடிவுகள் வந்து விஜய் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லைன்னு வைங்க, அப்போ போய் இந்த ஓடிடியில் கேட்டால் 80-50 ஆகிடும். இதெல்லாம் ஒரு இமேஜ் ப்ரொஃபைல் தானே. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் விஜய் ஒரு பக்கமும் தயாரிப்பாளர் ஒரு பக்கமும் என்ன செய்வது என்று தெரியாமல் மொழித்து கொண்டு இருப்பதாக நமக்கு வந்து செய்தி. இப்போ ஜனநாயகன் முதல்ல வருமா, வந்தால் அது தியேட்டரில் வருமா, எப்போ வரும், இல்லை ஓடிடியில் வருமா, வந்தால் எப்படி வரும், அப்படி வந்தால் அது பார்த்தா அது எப்படி இருக்கும், கமலஹாசன் பேசுகிறத கேட்குற மாதிரி இருக்குமா, அங்கங்கே விட்டா வெட்டி இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ ரீஷூட் பண்ணணும். அந்த பேட்ச் ஒர்க்கு அங்கங்கே உள்ளதெல்லாம் ரீஷூட் பண்ணணும். அப்போ மறுபடியும் அதை ரீஷூட் பண்ணணும்னு ஆரம்பித்தா 2 மாதம் தள்ளும். அந்த 2 மாதம் தள்ளி மறுபடியும் நீங்கள் எங்கே போகணும், சென்சாருக்கு தான் போகணும். அந்த புதுசாக சேர்த்த பகுதிகள்லாம் சேர்த்து காமிச்சு. ஆக இந்த ஜனநாயகம் வந்து சரியான ஏதோ அஷ்டமி நவமியில் பார்த்து ஆரம்பிச்சிருப்பாங்க போல தெரியுது. அது ரொம்ப ஜனநாயகன் என்பது அவருக்கு பாவம் சனிநாயகனாக ஆகிவிட்டது. ஓகே சார், இதுதான் வந்து நமக்கு கிடைத்த செய்தி. காதோடு மருமே இன்றைய நாள் மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமையாக இருந்தது. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.